ஓகே, சோ மான் எப்படி மாட்டி இருந்துச்சோ அது போலதான் நம்மளும் நிறைய நேரத்துல என்ன பண்ணிருக்கிறோம், நிறைய இடத்துல மாட்டி இருக்கிறோம். பாவத்துல, அசுத்தத்துல, எது இருந்தோ மாட்டி இருக்கிறோம். சரி, நம்ம இன்னைக்கு நிறைய காரியங்களை வேக வேகமா பார்க்க போறோம். சரிங்களா? சரி, எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் இதுல இருந்து 4 வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா என்ன? கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற எபேசியர் 2:1 இருந்து 4 வரைக்கும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கிற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மேல் அன்பு கொண்ட நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? நம்ம என்ன நினைக்க கூடாது அப்படின்னா, நான் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்துட்டேன், அதனால நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சபைக்கு வரேன், நான் வந்து வாரம் வந்து சர்ச்சுக்கு வந்துடுறேன், காணி கொடுத்துறேன், இல்ல நான் வந்து சர்ச்சில் வந்து வேலை செய்யறேன், இல்ல நான் வந்து ஊழியம் செய்யறேன், இதன் மூலமானா என்ன கிடையாது, ரட்சிப்பு இல்ல. யாரோ ஒரு ஊழியக்காரன் கிட்ட போயிட்டு நான் வந்து ஜோம் பண்ணினேன், அவர் வந்து எனக்கு ஜோம் பண்ணிட்டாரு, அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன் இல்ல, அப்படின்னா என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. அப்ப எப்படி பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எப்படி அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள முடியும்னா கிருபையினால. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபையினால தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரட்சிக்கப்பட முடியும். சரி, இந்த ரட்சிப்பு அப்படின்னா இங்கிலீஷ்ல சால்வேஷன். சரிங்களா? இதுக்கு தமிழ்ல இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது. மீட்பு. என்னது? மீட்பு. காப்பாற்றுதல். சொல்லுங்க பார்க்கலாம். காப்பாற்றுதல் அல்லது காக்கப்படுதல். ஆமா, ரட்சிப்பு அப்படின்னா காப்பாற்றுதல், காக்கப்படுதல். ஹீப்ரூல இந்த ரட்சிப்பு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன ஹீப்ரு வார்த்தை அப்படின்னா யெஷுவா. என்ன வார்த்தை சொல்லுங்க? இதுல வந்து நீங்க பேசணும். சரியா? சர்ச்சு கிடையாது, இது வந்து ஒர்க் ஷாப். அதனால நீங்களும் பேசணும், நானும் பேசணும். பண்ணா சொன்னா திடீர்னு நீங்க கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா பரவாயில்ல, மறந்துடும்ன்றதுன்னா கேட்டுருங்க, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. ஆமா, சரி. ஹீப்ரூல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா யெஷுவா அப்படின்னு. அதுக்கு என்னன்னா சேஃப்டி அல்லது பிரிசர்வ், அதை பதப்படுத்துறது மாதிரி ஆன அர்த்தங்கள். ஓகேவா? ஓகே. சேவ், டெலிவரன்ஸ், விடுதலையாக்கப்படுதல், இதெல்லாம் என்னது ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதெல்லாம் நீங்க வந்து எழுதணும், நான் எழுதணும். அதனாலதான் நான் தமிழ்ல சொல்றேன். வெற்றி, வெற்றி. ஓகேவா? அப்படின்னா இன்னொரு பதத்துல சொல்லணும்னா ஜெயம் அப்படி எழுதிக்கோங்க. வெற்றி ஸ்லாஷ் போட்டு ஜெயம் போட்டுக்கோங்க. ஹெல்த், இங்கிலீஷ்ல வந்து சுகம் அப்படின்னு இருக்குது. சாரி, இங்கிலீஷ்ல ஹெல்த்னு இருக்குது, தமிழ்ல அதுக்கு வந்து சுகம். ஹெல்த்துக்கு வேற மீனிங் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல தமிழ்ல. சரி, கிரேக்க வார்த்தையில இதுக்கு என்ன அப்படின்னா சொரோடியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே. அப்படின்னா ரெஸ்கியூ. ரெஸ்கியூன்றது என்னது? மீட்கப்படுறது, காப்பாத்துறது, அதே அர்த்தம் தான். சரிங்களா? அப்புறம் சேஃப்டி, அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது ஜோசோ. இது நல்லா இருக்குல்ல? ஜோசோ சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கிரேக்க வார்த்தையில ஜோசோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கும் என்னன்னா பாதுகாத்தல், விடுதலையாக்குதல், அப்புறம் என்னது சுக கொடுத்தல், அந்த மாதிரியான அர்த்தங்கள் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் எந்த வார்த்தைக்கான அர்த்தம்? ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. ஆமென், ஆமென். யாரா கேட்டா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பாதுகாக்கப்பட்டுக்கிறேன், நான் வந்து காக்கப்பட்டுக்கிறேன், நான் வந்து விடுதலையாக்கப்பட்டுக்கிறேன் அப்படின்றதுன்னா ஒரு வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் இருக்குல்ல? ஆமென். அது ஹீப்ரூல அழகா இருக்கு. யெஷுவா. ஆமென், ஆமென். இயேசு. ஆமென். லூக்கா
1வது அதிகாரம் எழுந்து பார்க்கலாம். லூக்கு 1:21 வாசிங்க. சாரி, மத்தேயு 1:21 வாசிங்க. சீக்கிரம் ஃபாஸ்டா எழுதணும். என்னை கண்டுட்டேன். அவர் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு என்னன்னு பேர் வைக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. என்ன பேரு? ஆமா. கீழே படிக்குமா? ஏன்பா இயேசு பேர் வைக்கணும்? என்னப்பா ரீசன்? ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை, சத்தமா சொல்லுங்க, அவர்களை. யாரு? இயேசுனா என்ன? இப்பதான் வாஸ்தவம். பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். சொல்லுங்க, ரட்சிப்பார். இயேசு அப்படின்னா ரட்சிப்பு, ரட்சகர், ரட்சிக்கிறவர். ஆமென். மீட்டெடுக்கிறவர், விடுதலை ஆக்குறவர், பாதுகாக்கிறவர், காப்பாற்றுகிறவர். ஒரே வார்த்தை தான் இல்ல இயேசு. அதுல என்ன பண்ணி எழுதணுங்கிற உங்களுக்கு சப்ஸ்டிட்யூட் வச்சுக்கீங்களா? ஓ சரி சரி சரி, ஓகே. சோ அந்த இயேசுன்ற வார்த்தைக்கு அர்த்தங்கள் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இதே விஷயத்தை தான் லூக்கா 1 எழுதி வச்சுக்கோங்க. லூக்கா 1வது அதிகாரம் 68வது வசனத்துல இருந்து 73வது வசனம் வரைக்கும் இதே காரியங்கள் தான் அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? உங்க வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கும், அது உலகத்தை மீட்கும். அது இதுக்காக தான், இந்த நோக்கத்துக்காக தான் அந்த குழந்தை பிறக்குது. யாரை பத்தி பேசுறாங்க? இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுறாங்க. சரியா? சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னா தீமை அல்லது பாவம் அல்லது அழிவிலிருந்து காக்கப்படுதல். அதுதான் அதுக்கான டெஃபினிஷன். சரிங்களா? ஓகே. அப்போ இயேசுனா இங்கிலீஷ்ல சேவியர் இருக்கு, தமிழ்ல ரட்சகர். ஓகேவா? சரி, இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு பிரதான, இப்ப என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் முழுக்க எதை குறித்து பேசியிருப்பார் அப்படின்னா ரிடெம்ஷன், மீட்கப்படுதலை குறித்து தான் அவருடைய பிரசங்கமும் அவர் செய்த காரியங்களும் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பாக்குற மாதிரி ஒருவேளை நீங்க இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கும் போதே உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். தூக்கம் வருதுன்னா தயவு செஞ்சு ஏஞ்சி நின்று போங்க, கொஞ்சம் மூஞ்சி கட்டுவாங்க, நான் கோச்சிக்க மாட்டேன். சரி, அதுக்குன்னு கொஞ்ச நேரம் அங்கே நின்று அதை பேசிட்டு கீழே போட்டா போட்டுங்கிறாங்க, அதெல்லாம் யோசித்து நின்று கதை வேற சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. அதனால என்ன பண்ணக்கூடாது, நம்ம அப்படிலாம் இருக்கிறது. ஓகேவா? சரி, இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கமும் அவருடைய செயல்களும் இந்த மீட்கப்படுகிறது குறித்து மட்டும்தான், அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய ஊழியம் காணப்பட்டது. ஓகேங்களா? அப்போ இப்போ நம்ம பார்க்கிறபடி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இயேசு கிட்ட வந்துட்டா என் வியாதி மாறிடும், இயேசு கிட்ட வந்துட்டா நான் வீட்டை கட்டிடுவேன், இயேசு கிட்ட வந்துட்டா எனக்கு ஒரு கார் வந்துடும், இயேசு கிட்ட வந்துட்டா எனக்கு இதெல்லாம் இருக்குதா அப்படின்னா இருக்கு. ஆனா அது ரட்சிப்பு இல்லை. நீங்க ஒருவேளை இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எதிர்பார்த்து நான் இது வந்துட்டா இப்படி எனக்கு இதெல்லாம் நான் கேட்டுட்டா இதெல்லாம் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா அதுக்கு பேர் ரட்சிப்பு அல்ல. நீங்க வாரம் சபைக்கு வர்றதுனால ரட்சிக்கப்பட முடியாது. சரிங்களா? இயேசு கிறிஸ்து அதெல்லாம் வழிகளை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம கேட்கிற பிரசங்கங்களும் நம்ம பார்க்கிற செய்திகள், நம்ம விரும்புகிற செய்தி கூட என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிறவர் தான், இல்லைன்னு நான் சொல்லல. கட்டாயம் அவர் நம்மை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். ஆனா அதை காட்டிலும் அவருடைய உள்நோக்கம், இயேசு கிறிஸ்துவின் உள்நோக்கம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா நம்முடைய ஆத்மாவை குறித்து தான் அவர் மிகுந்த கவலை உள்ளவரா இருக்கிறார் அல்லது துக்கம் உள்ளவரா இருக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த சரீரம் எப்படிப்பட்டது? மூன்று விதமா இருக்குது. சரியா? இப்போ எந்த ஃபார்ம்ல இருக்குதுன்னா சரீரம், ஆத்மா, ஆவி இப்படி இருக்குது. ஆனா ஆவில அப்படி கிடையாது. ஆவி, ஆத்மா, சரீரம் இருந்தது. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சது நிமித்தம் அந்த இது என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ முதல்ல என்ன வந்துருச்சு? நம்முடைய சரீரம் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த சரீரம் எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து எடுக்கப்பட்டது? மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டது. அப்ப இது என்ன பண்ணிடும்? திரும்ப மண்ணுக்கே போயிடும். சரியா? இந்த ஆவி தேவன் என்ன பண்ணாரு? ஊதி ஜீவாத்மாவானான்னு. சோ அப்ப அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவனை, அந்த ஆவி என்ன பண்ணிட்டார்? நமக்குள்ள வச்சுட்டார். சரிங்களா? அப்ப இது என்ன பண்ணிடும்? அங்க போயிடும். அப்ப தனியா நிக்கிறது என்னது? ஆத்மா. இந்த ஆத்மாவில தான்
நம்முடைய நினைவுகள், நம்ம மனசுன்னு சொல்றோம்ல, என் மனசு வலிக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு அழுக வருது, எனக்கு கோபம் வருது, எனக்கு இன்னும் சோர்வா இருக்குது, என்னால முடியாது, இப்படிலாம் யோசிக்குதுல்ல, இது எல்லாமே எதுன்னா நம்ம ஆத்மா. அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆத்மாவில் தான் எல்லாம் இருக்கும். இந்த ஆத்மாவில் தான் நம்ம யோசிக்கிறது எல்லாம் அதில் தான் சேர்த்து வைக்கப்படும், ஸ்டோர் ஆகிருக்கு. எப்படி போன் மெமரி கார்டு ஸ்டோர் ஆகுதா, அந்த மாதிரி நம்ம மெமரி கார்டு இருக்குன்னா நம்ம ஆத்மா தான். சரியா? இதுல தான் அது என்ன பண்ணிருக்கோம்னா இருக்கும். நியாயத்தீர்க்கப்பட போறது எது? ஆமா, சரிங்களா? அப்ப இந்த ஆத்மா, ஆவிக்கு அழிவு கிடையாது. நமக்கு உள்ள இருக்கிற ஆவிக்கு, மனுஷனுடைய ஆவிக்கு என்ன இல்லை? அழிவு இல்லை. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவனான கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அவர் அழியாமை உள்ளவர், நித்தியமானவர், அவருக்கு முடிவே கிடையாது. ஆமென். அப்ப அவரிடத்தில் வந்ததுக்கும் என்ன கிடையாது? முடிவே கிடையாது. நம்ம அவர் மூலமாய் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பிறகு அவர் மூலமாய் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்கு நம்முடைய ஆவி கழிவு இல்லை, சரீரத்துக்கு கழிவு இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ஆத்மாவில தான் உணர்வுகள் இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னா, இந்த லாசரு ஐஸ்வர்யவானோட இது தெரியும்ல நமக்கு. இந்த லாசர் என்ன பண்ணிடுவாரு? பரலோகத்துக்கு போயிடுவாரு. பூமியில ரொம்ப கஷ்டம். நீங்க அந்த சின்ன பசங்க நத்துற அந்த போட்டோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த புண்ணு இருக்கும், சீவு இருக்கும், அது அழகா குத்துக்கும், ஒரு நாய் வந்து நக்கின்னு இருக்கும். ஆமா, அந்த மாதிரி ஒரு ரொம்பவும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து மறிச்சு போயிடுவார். இந்த ஐஸ்வர்யன் சுகபோக வாழ்க்கை, ஜாலியான வாழ்க்கை, என்ன போல வாழ்ந்தார். இப்ப என்ன ஆச்சு? ரெண்டு பேரும் மறிச்சு போயிட்டாங்க. ஒருத்தர் பரலோகம் போயிட்டாரு, ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு? நரகத்துக்கு போயிட்டாங்க, ஐஸ்வர்யவான். இப்ப இந்த ஐஸ்வர்யன் நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவன் சொல்றான், அங்க என்ன பண்ணுது? எரிதான். அவரு கேட்கிறாரு, ஆபிரகாம் பார்த்து, ஒரே ஒரு சொட்டு அந்த லாசரு சுண்டவர்கள் அப்படி நினைச்சு ஒரு சொட்டு நாக்குல வைக்க சொல்லியா அப்படின்ற. அதெல்லாம் முடியாது. சோ அப்போ இந்த உணர்வுகள் இதெல்லாம் எங்க இருக்குது? ஆத்மாவுல இருக்குது. அப்போ நீங்களும் நானும் ஏன் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஏன் இந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, இது ஒரே நாள்ல முடிஞ்சு போகிறது இல்லை. கரெக்டுதான்? இந்த ரட்சிப்பு ஒரே நாள்ல முடிஞ்சு போகிறது கிடையாது. ஆமென். இப்ப நம்ம ரட்சிக்கப்படலங்க, அப்படியே அந்த ஐஸ்வர்யம் மாதிரி ஒருத்தன் இறந்துடுறாங்கன்னா தினம் தினம் தண்டிக்கப்படணும். ஒரு நாள் தண்டனை இல்ல, தினம் தினம் நித்தியமா என்ன பண்ணப்படணும்? தண்டனை தான். ஒரு நாள் என்ன செஞ்சில வளர்ப்பாங்க, ஒரு நாள் கடாயில போட்டு வளர்ப்பாங்க, அதெல்லாம் இருக்குதான் தெரியாது. நான் சும்மா சொல்றேன், நீங்க அப்படிதான் போய் நினைச்சு போறீங்க. நரகத்துக்கு இதெல்லாம் நவீன் பிரதர் சொன்னாரு, நான் நம்ம புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். ஒரு நாள் ஒருத்தன் வந்து சுத்திய போட்டு இது வச்சு அச்சுனாப்பான் பிசாசு. யோசிச்சு பாருங்க, நரகம். இன்னொரு பக்கம் காது வழியா ஒரு புழு போயிட்டு மூக்கு வழியா வந்தா எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும்ல. ஆமா, அந்த புழு சாகுறது இல்லைன்னு வசனம் சொல்லுது. அங்க வந்து அக்கினி அமுச்சு போறதே கிடையாதான். இது நரகம். அப்படியே ஆப்போசிட் பரலோகம் என்னன்னா, அங்க நித்திய மகிழ்ச்சி. ஆமென். அங்க பசியே கிடையாது. காலையில ஐயோ பசிக்குது, ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், பரலோகத்துக்கு போகணும்னு கஷ்டப்பட்டு பாருங்க, பசியே இருக்கு. முட்டி வலிக்கு, கால் வலிக்கு, இந்த வியாதி வந்துச்சு, அந்த வியாதி வந்துச்சு. அங்க வியாதியே இல்லை. ஆமென். ஆமென். அங்க நீங்க நான் திரும்புற பக்கம் எல்லாம் இயேசு நிறைந்திருப்பார். ஆமென். அங்க சந்தோஷம், சமாதானம் நிறைஞ்சு இருக்கும். ஆமென். எதுக்கு பிரதர் நான் ரட்சிக்கப்படணும்னா, நித்தியத்துக்குள்ள போறதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? சரி, இத 3 விதமா வேத அறிஞர்கள் இல்ல வேதத்தை ஆராய்ந்தவர்கள் பிரிக்கிறாங்க. சரிங்களா? இந்த ரட்சிப்பை கடந்த கால ரட்சிப்பு, என்னது? கடந்த கால ரட்சிப்பு. இரண்டாவது நிகழ்கால ரட்சிப்பு, மூணாவது எதிர்கால ரட்சிப்பு. சரிங்களா? இந்த கடந்த கால ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, எடுங்க ரோமர் 6:23 வாசிங்க. ஒருத்தர் ரோமர் 6:23 வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். அதுதான் நான் சொன்னேன். நம்ம ஆத்மா நித்தியமா ஒண்ணு ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போயிட்டா நித்தியமா சந்தோஷத்துல வாழும். இல்ல கொஞ்சம் தவற விட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? நித்தியமா தண்டனைய அனுபவிச்சுட்டே இருக்கணும். சரியா? நரகம் வந்து சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்டது. நீங்களும் நானும் அதுக்கு நரகத்துக்காக உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆமென்.
ஆமென். விளங்குதா? உங்களும் நீங்களும் நானும் நரகத்துக்காக உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்களும் நானும் தேவனோடு கூட இருக்க உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். சரி, இப்போ இந்த கடந்த கால ரட்சிப்பு அப்படின்னா தண்டனையிலிருந்து நம்ம தப்பு வைக்கப்படுகிறோம். அது என்ன அதுன்றத கடந்த கால ரட்சிப்பு என்னன்றதுன்னா பாவத்தினோட சம்பளம் என்னது? மரணம். சோ இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக நீங்களும் நானும் செலுத்த வேண்டிய அந்த தண்டனைக்குரிய நம்ம செஞ்ச பாவத்துக்குரிய தண்டனைக்குரிய விளைவை என்ன பண்ணிட்டாரு? அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் செலுத்திட்டார். சரிங்களா? ஒரு கொலைகாரன் ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டான்? கொலை பண்ணிட்டான். இப்ப என்ன பண்ணிட்டான்? அவன் போலீஸ் துரத்த ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? போலீஸ் துரத்தும் பொழுது அவன் சட்டெல்லாம் ரத்தம், ஒருத்தன் கொலை பண்ணி இது பண்ணிட்டான். ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷன். இப்ப என்ன பண்ணிட்டான்? அவன் கொலை பண்ணிட்டு அவன் பயந்து அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு போலீஸ் தேடிட்டு வருது. இப்ப அவங்க அப்பா பாக்குறாரு, டேய் என்னடா இதெல்லாம் ரத்தம், என்ன இன்னும் நீ இப்படியே தான் இருக்க போறியா? அப்புறம் அவன் சொல்றான், அழுகுறான், புலம்புறான், நான் என்ன பண்ணிட்டேன், ஒருத்தனை கோவத்துல கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா? இப்ப போலீஸ் என்ன துரத்திட்டு வருது, நான் சிறைக்கு போக போறேன், அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்ற சூழ்நிலை. அவங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா, சரி உன்னுடைய சட்டையை நீ என்ன பண்ண, கழட்டு, இந்த என்னோட போட்டுக்கோ, இத நான் போட்டுக்கிறேன். போலீஸ் வந்து டோரை தட்ட உடனே இப்ப அந்த ரத்தம் படிந்திருந்த அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாங்க, பிடித்து கொண்டு, ஆனா உண்மையா தண்டனைக்குரியது யாரு? அந்த பையன், அவருடைய மகன். ஆனா அந்த தண்டனை யார் ஏற்றுக்கொண்டது? அவனுடைய தகப்பன் ஏற்றுக்கொண்டார். சோ நீங்களும் நானும் அக்கிரமங்களும் பாவங்களும் மரித்து போயிருந்த நமக்காக அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த விலைக்கிரயத்தை செலுத்தி விட்டார். ஆமென். அல்லேலூயா. இது கடந்த கால ரட்சிப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்படுதல். ஆமென். ஆமென். அல்லேலூயா. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அதேதான் ரோமர் 8:1 இருக்கும். அப்போ நம்ம வந்து இதுல மரித்து போக வேண்டிய மரணத்துக்குரிய நம்மை ஆக்கினிக்குரிய நம்ம அவர் என்ன பண்றார்? மீட்டெடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சரியா? ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவங்கள் எல்லாத்துக்கான விலைக்கிரயத்தை யார் செலுத்திட்டா? பிரதர், சூப்பர் பிரதர். அப்ப நான் கண்டினியூவா பண்றோம் பிரதர், அதே போய் சொல்றோம் பிரதர், அதே மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறோம் பிரதர், அதே மாதிரி சண்டைக்கு போறோம் பிரதர், அதே மாதிரி தண்ணி அடிக்கிறோம் பிரதர், எதோ பண்றோம் பிரதர், என் மனசு தோணலாம் பண்றோம் பிரதர். சூப்பர்ல? அது பண்ணுமா? இல்ல, நம்ம தண்டனைக்குரியவர்கள். அவர் என்ன பண்ணிட்டார்? அதை ஏற்றுக்கொண்டார். சோ இப்ப அவருடைய நிமித்தம் நாம என்ன பண்ணப்படுறோம்னா மீட்கப்படுகிறோம். சரியா? அது பேர் வந்து ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல. இரண்டாவது நிகழ்கால ரட்சிப்பு. என்ன பிரதர் நிகழ்கால ரட்சிப்பு? எடுத்து வாசிங்க. ரோமர் 6:14 வாசி பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டில்லாமல் கிருபை கீழ்ப்பட்டிருக்கிறபடியா பாவம் உங்களை, நல்லா சத்தமா சொல்லுங்க, பாவம் உங்களை, எல்லாரும் சொல்லுங்க, பாவம் உங்களை எதுக்கு கீழ்ப்பட்டிருந்தால்? நியாயப்பிரமாணத்துக்கு தான். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. சோ அப்ப இரண்டாவது என்னது பிரதர்? அந்த நிகழ்கால ரட்சிப்பு, இந்த பிரசன்ட் சால்வேஷன் என்னது பிரதர் அப்படின்னா பாவ வல்லமையிலிருந்து ரட்சிப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எனக்கு அந்த பாவ போராட்டங்கள் வரும் பொழுது, பாவத்தை தூண்டக்கூடிய காரியங்கள் என்னை வந்து நெருக்கும் பொழுது, நான் அவருடைய கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறதுனால, அந்த கிருபை என் மேல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது? அந்த பாவம் நம்மள மேற்கொள்ள முடியாது. தினம் தினம் நமக்கு வருகிற போராட்டங்கள், உபத்திரவங்கள், அந்த பாவ சோதனைகள், தீமைக்குரிய காரியங்கள், அந்த காலத்துக்குரிய காரியங்கள் இருந்து தினம் தினம் நம்ம மீட்கப்படுகிறது தான் அந்த நிகழ்கால ரட்சிப்பு. சோ பாவ வல்லமையிலிருந்து தினம் தினம் நம்ம என்ன பண்ணப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமா, ரட்சிப்பு. நான் 1947 ஆகஸ்ட் 15 ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். அதுல நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் பரலோகம் போயிடுவேன்? கண்டிப்பா போக மாட்டேன். ஒரு நாள் நடந்ததில்ல. தினம் தினம் நம்ம பாவத்தின் போராட்டங்களை மேற்கொள்ளணும். ஒரு நாள் நான் என்ன பண்ணிருப்பேன்? சரி, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். 10 போய் ஒருத்தவங்க சொல்றான்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க என்ன வந்து ஒரு செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டு இதுக்கப்புறம் நான் போய் சொல்ல மாட்டேன், 10 நாள் போயிட்டு 9 போய் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணலாம்? ஏன் சொன்னேன்? கத்தி வச்சிடலாமா? இல்ல. அடுத்த நாள் இல்ல, அது குறைக்கலாம்.
அடுத்த நாள் முயற்சி பண்றாங்க, அது 5 ஆயிடுச்சு. 2 வாரம் முயற்சி 3 ஆயிடுச்சு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வாய்க்கு உண்மை மட்டும் தான் பேசுறாங்க. ஆமென். அப்ப அந்த உண்மை பேசுறது அவங்க தினம் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, பயிற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்கல்ல. அதுதான் ரட்சிப்பு. பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும், நீ பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப என்ன பண்ண முடியாது, அதை செய்யாம அதுல இருந்து நம்ம விலகி போகிறோம்ல, தீமைக்கு விலகி போகிறோம்ல, அது பாவ வல்லமையிலிருந்து உண்டாகிற ரட்சிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு ஒரே நாள் முடிஞ்சிருது இல்ல, நான் தினம் நான் என்ன பண்ணணும், செய்யணும். சரிங்களா? ஓகே. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல சாங்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சோ சுத்திகரிக்கப்படுதல். தினம் நம்ம சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஓகேவா? ஓகே. சோ அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், கடந்த கால ரட்சிப்பு. அதனால என்னது, தண்டனையிலிருந்து தப்புவிக்கப்படுதல், ரட்சிக்கப்படுதல். இரண்டாவது நிகழ்கால ரட்சிப்பு என்னது, பாவ வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்படுதல். சரிங்களா? சோ இது நம்மளுடைய சுய பலத்தினால நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது. நம்ம நிறைய என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் போய் சொல்லாம இருந்தேன்னா நான் சர்ச்சைக்கு வரேன், நான் எந்த தப்பும் பண்ணாம இருந்துட்டு கடவுளை தேடுறதுக்கு வரேன், இயேசுன்னு சொல்றியே அவரை நான் தேடுறதுக்கு வரேன்னா நீ கடைசி வரைக்கும் ரட்சிக்கவே பண்ண மாட்டேன். ஏன் சர்ச்சுக்கு வர சொல்றாங்க, ஏன் கூட்டத்துக்கு போகணும்னு சொல்றாங்க, ஏன் இயேசுவை தேடு, ஏன் ஜெபம் பண்ணு, ஏன் பைபிள் படின்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் ரட்சிப்பு கொடுக்க முடியும். ஆமென். ஏனென்றால் அவர் தான் ரட்சகர். ஆமென். அவர் அல்லாமல் வேற ஒரு ரட்சிப்பு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் திரும்பி நல்லவனாயிட்டு இயேசு கிட்ட வரேன்னா அப்புறம் எதுக்கு இயேசு? நம்மளே என்ன பண்ணிக்கொள்ள முடியாது, ரட்சித்துக் கொள்ள முடியாது. சோ அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனால அப்ப நான் அவர்கிட்ட வரும் பொழுது அவர் மூலமா நான் ரட்சிக்கப்படுறேன். வாசிங்க பிலிப்பியர் 2:12 வாசிங்களா. பிலிப்பியர் 2:12 நானே வாசிக்கிறேன். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடி நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கும் போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும், கவனிங்க, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டெய்லி தினம் உங்களுடைய சேர்ல உட்காந்துக்கணும்னு சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை குச்சி அவங்க மூஞ்ச பார்த்து கையை உள்ளுக்கு சொல்லுங்க, அப்பதான் தூங்க மாட்டேன். தினம் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், பிரயாசப்பட்டு கொண்டே இருங்கள், ரட்சிப்பு நிறைவேற. ஆமென். ஆமா. சோ இது டெய்லி ப்ராசஸ். சரியா? அடுத்து எதிர்கால ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா நித்திய ரட்சிப்பு. சொல்லுங்க பார்க்கலாம், நித்திய ரட்சிப்பு. சோ இதுக்கு பேரு என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஜஸ்டிஃபிகேஷன். செகண்ட் என்ன சொன்னேன், சாங்டிஃபிகேஷன். இப்போ மூணாவது குளோரிஃபிகேஷன். சரிங்களா? மூணாவது என்னது, ஆமா, நாம மகிமைப்படுத்தப்படுவோம். சரிங்களா? தினம் நான் இயேசுவை போல மாற அல்லது நான் தினம் இந்த ரட்சிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள நான் போயிட்டு வர நம்ம என்னமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை போல ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் வரும், வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். சோ நான் இந்த ரட்சிப்புல இந்த தினம் என் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படலாம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார். அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் சகல மகிமை பொருந்தினவராய் அவர் வரும் பொழுது, அவருக்கு முன்பாக நான் போய் நிற்கும் பொழுது அங்க எனக்கு என்னவே இருக்காது, சர்ப்ரைஸ்லாம் இருக்காது. நான் நரகத்துக்கு போவேனா பரலோகத்துக்கு போவேனான்ற அந்த ஒரு சந்தேகமே இருக்காது. நமக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிடும், ஆமா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கீங்களேன், எத்தனை பேர் உண்மையை சொன்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், எனக்கே இருக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்களா, யாரோ நம்மளை பார்த்து இன்னைக்கு நீ பரலோகம் போயிருவியா அப்படின்னு கேட்டா பஸ் வேணா ஏறி வீட்டுக்கு போவாங்க, பரலோகம் போறதுக்கு கொஞ்சம் டவுட் தாங்கன்ற மாதிரி இருக்கும்ல. ஆமா. இப்ப நம்ம பார்ப்போம் அது எப்படி அது உறுதிப்படுத்துறது அப்படின்னா நம்ம பார்ப்போம். இந்த சந்தேகம் நமக்குள்ள இருக்கும். சோ இது எதிர்கால ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு தான் என்னதுன்னா, நான் சொன்ன மாதிரி நித்தியமா எங்க இருந்துருவோம், தேவனோடு இருந்துருவோம். ரட்சிக்கப்படலன்னா நித்தியமா எங்க போயிடலாம். ஆமா. இது வரைக்கும் விளங்கிருச்சா?
ஆமென். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல. சரி, இருந்தா வெச்சுக்கோங்க, லேட்டரா நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன், சான்டிஃபிகேஷன், குளோரிஃபிகேஷன். சரி, அது எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமா, விசுவாசத்தை கொண்டு. சோ இந்த ரட்சிப்புக்கு என்ன பிரதர் எனக்கு தேவை, என்ன பிரதர் வேணும் நான் ரட்சிப்பு பண்ணணும்னா அப்படின்னா முதலாவது என்ன வேணும்? விசுவாசம். யாருதான் ரட்சிக்க முடியும்? இயேசுவால மட்டும்தான் ரட்சிக்க முடியும். எந்த பாஸ்டராலையோ, எந்த ஊழியக்காரனாலையோ, எந்த நீங்க நம்புற மனுஷனாலையோ, எந்த பணத்தினாலேயோ, எந்த வேலையினாலேயோ, உங்க படிப்பினாலேயோ இந்த ரட்சிப்பு வராது. இயேசு கிறிஸ்து ஒருவரால மாத்திரம் தான் ரட்சிப்பு வரும். ஆமென். அப்போ நான் யார பிரதர் நம்பணும், யார் மேல பிரதர் என் முழு நம்பிக்கையை நான் வைக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேலதான் வைக்கணும். ஏன்னா அவர் என் தண்டனை அவர் ஏத்துக்கிட்டார், என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கிட்டார், அவரோட இடத்தை எனக்கு கொடுத்துட்டார். இப்படிப்பட்ட தேவனை என்ன பாத்துக்கிறீங்களா? இப்படிப்பட்ட கடவுளை என்ன பாத்துக்கிறீங்களா? இல்ல இல்ல, எவ்வளவு பெரிய தேவன். அப்படியே கை ஊத்தி இயேசுப்பா நன்றி இயேசுப்பா, உங்க இடத்தை எனக்கு கொடுத்துக்கிறீங்க, என் இடத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அப்ப யார் மேல நான் வைக்கணும் அந்த நம்பிக்கையை? இயேசு மேல தான் வைக்கணும். சோ இது உங்களால் உண்டான இல்ல, என்ன நம்மளே என்ன பண்ண முடியாது, ரட்சித்துக் கொள்ள முடியாது. அப்போ கிருபைனாலே, இப்போ கிருபைனா என்ன பிரதர் அப்படின்னா நாம் இதை எழுதிக்கோங்க, கிருபை அப்படின்னு போட்டு எழுதுங்க பார்க்கலாம். நான் இதை பெற தகுதி உள்ளவராக இராதிருப்பினும், நான் அதை பெற்றுக்கொள்றதுக்கு நான் தகுதி கிடையாது. அந்த கதை பார்த்தோம்ல, அந்த பையன் என்ன கிடையாது, தகுதி கிடையாது, உயிர் வாழ தகுதி இல்லை, அவன் சிறைக்கு போகணும், மரண தண்டனை விதிக்கப்படணும், தகுதி இல்லை. சோ நான் இதை பெற தகுதி உள்ளவராக இராதிருப்பினும் தேவன் மனிதர் மீது கொண்டுள்ள அன்பினாலும், தேவன் மனிதன் மீது கொண்டுள்ள அன்பினாலும் பட்சத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் கிரியையின் காரணமாக. யாருடைய காரணம்? இயேசுடைய கிரியை. என்ன கிரியை? அவர் நமக்காக பாவமானார், அவர் நமக்காக ஒடுக்கப்பட்டார், அவர் நமக்காக அவமானம் சகித்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்தது. சோ அதுதான் இயேசுவின் கிரியையின் காரணமாக தேவன் அளிப்பது கிருபை. தேவன் அளிப்பதுதான் கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. தூக்கம் வருதா? புரியுதா? ஆமென். இப்போ கிருபைனா என்ன? நான் பெற தகுதி கிடையாது, ஆனா தேவன் என் மேல வச்ச அன்புனால, பாசத்தினால, என் மேல வச்சிருக்கிற நேசத்தினால என்னென்ன போட்டுக்கோங்க. ஆமென். இதெல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணாரு? இது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து செஞ்ச கிரியை நிமித்தம் என்ன பண்ணிருக்காரு, எனக்கு கொடுக்கிறது தான் கிருபை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் வழங்கிச்சா? அப்பாடா, இந்த பிரதர் பேச திருப்பிட்டாரு, சீக்கிரம் முடிச்சுங்க, கவலையே கூடாது, வேற 2 பக்கம் வச்சுங்க. சரி, ஏன் ரட்சிப்பு முக்கியம்? இப்போ ரட்சிப்புனா என்னன்னு பார்த்தோம், ரட்சிப்புல இருக்கிற விதங்களை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போறோம், ஏன் இந்த ரட்சிப்பு முக்கியம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பிரதர் நான் ரட்சிப்பு பண்ணணும்? தப்பா இருந்தது சொல்லுங்க. நான் மகிமையில கொண்டு போக பண்ணணும், அதுக்காக என்ன வேணும்? அப்போ எனக்கு இயேசுக்கு வந்தா கார் தருவாரு, வீடு தருவாரு அப்படின்னு வரல நீங்க யாரும். ஆமென். இங்க இருக்கு யாரும் அப்படி இல்ல நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக ஆசீர்வாதத்துக்காக இயேசு தேடவே தேடாதீங்க, அதுக்கு நீங்க போய் வேலை செய்யலாம். அப்ப எதுக்கு பிரதர் நான் இயேசு தேடனா, அக்கா சொன்ன மாதிரி மகிமையில போய் சேருவதற்கு, நித்திய ராஜ்யத்துக்குள்ள போய் சேருவதற்காக நம்ம என்ன பண்ணோம், அதுதான் பிரயாசப்படணும். சரியா? சரி, அந்த ரட்சிப்புல என்ன நடக்குது அப்படின்னா, ஓகே நம்ம ரட்சிப்பு, ஓகே நான் பாவத்தை அழிக்க பண்ணிட்டேன், நான் விடுதலை பெற்றுருந்தேன், ஒரு வியாதியில இருந்து விடுதலை பெற்றுருந்தேன், இல்ல ஒரு பிசாசனோட போராட்டத்துல விடுதலை பெற்றுருந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அதோட முடிஞ்சிச்சா? இல்ல இல்ல பிரதர், நீங்க சொன்ன நான் தினம் என்ன நானே ஆரஞ்சு பார்த்து சுத்திகரிச்சு நான் என் வாழ்க்கையை மாத்துறேன், ஆண்டவரோடு கூட நான் ஆண்டவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்படுறேன், சரியா? அப்படின்னா ரட்சிப்பு முடிஞ்சிச்சா? இல்ல, இது ஒரு பகுதி, இதுதான் ஒரு படி, ஒரு ஸ்டெப் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, இது 2 முக்கியம். சரிங்களா? ஒண்ணு நம்ம செய்ய வேண்டிய வேலை, இன்னொன்னு நாம்
தேவனோடு கூட இணைக்கப்படுகிறது தான் ரட்சிப்பு. ஆமென். சோ ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம நித்தியத்துக்கு போறதுக்கு, ரெண்டாவது இந்த பூமியில நீங்களும் நானும் வாழும் பொழுது அவரோடு கூட நாம இணைக்கப்பட்டிருக்கணும். புரியுதா நான் சொல்றது? முடிக்கிறத பார்த்தா புரியுமோ? என்னது ஏன் முக்கியம்? இது தேவனோடு கூட இணைக்கப்படுவதற்காக தான் ரட்சிப்பு முக்கியம். சோ அப்பதான் இந்த ரட்சிப்பு வந்து என்ன பண்ணப்படுது? முழுமையாக்கப்படுது. அப்படி நம்ம இணைக்கப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கடமைக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்க. நம்ம பின்னாடி பார்க்கணும், சரியா? கடமைக்காக உங்களால என்ன பண்ண முடியாது? ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, கடமைக்காக எல்லாம் சர்ச்சுக்கு வர முடியாது. அவரோடு கூட இணைக்கப்பட்டோம்பா அப்படின்னு ஆசையா வருவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆசையா பின்தொடர ஆரம்பிச்சிடும். ஆமென். சோ அந்த ரட்சிப்புல இன்னொரு பகுதி என்னன்னா, நாம் தேவனோடு கூட இணைக்கப்படுது. லூக்கா 15வது அதிகாரம் 11ல இருந்து 32 வரைக்கும் ஒரு சம்பவம் அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் அங்க இருக்குது. சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்சதுதான். 2 குமாரர்கள் இருப்பாங்க. ஒருத்தன் மூத்தவன், இன்னொருத்தன் இளையவன். இந்த மூத்தவன் என்ன பண்ணிடுவான்? அப்பாவோடு இருப்பான், நல்லதே பண்ணுவான், அவன் சொல்றதெல்லாம் செய்யற பையன். இந்த ரெண்டாவது பொல்லாது நிறைய வீட்டுல அப்படித்தான்ல, ரெண்டாவது பசங்க அடங்க. ஆமால, நல்ல பண்ண முதல் பையன். ஆனா லாஸ்ட் ஃபைனல் டச் தான், ரிசல்ட் தான் தெரியும் யார் நல்லவன். சரி, இந்த ரெண்டாவது இருந்தவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லா மக்களும் இல்லாத ஊர்ல இருக்கிற இல்லாத பழக்கமே கிடையாது. இவரு புதுசா கிரியேட் பண்ற அளவுக்கு இவரு பெரிய அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் யாருன்னா இந்த ரெண்டாவது பையன். இப்படி இருந்தவர் ஒரு நாள் போய் அவங்க அப்பா கிட்ட சண்டை போறான். என் சொத்தெல்லாம் கொடு, நான் என்ன பண்றேன் போறேன் அப்படின்னு போய் எல்லாத்தையும் அழிச்சு எல்லாத்தையும் பண்ணி, அப்புறம் சாப்பிட வழி இல்லாம பண்ணி மேய்க்கிறதுக்கு பண்ணியோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அதுக்கு அடி உதவி வாங்கி மறுபடியும் அவர் என்ன பண்ணுவாருன்னா திரும்ப வருவார். சரியா? இன்னைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சில காரியங்களை நம்ம அறிக்கை பண்ணுவோம், நம்ம எல்லாம் பண்ணுவோம், ஆனா விட்டு விடுறதுக்கு மனசே இருக்காது. அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. ஃபைனலா அவர் என்ன பண்ணுவார்னா, அவங்க அப்பாவோடு கூட வந்து இணைக்கப்பட்டுருவார். அப்பதான் அந்த ரட்சிப்பு கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? சோ அந்த அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. நம்ம வாசிச்ச எபேசியர் 2:1-5 பார்க்கும்போது அதுல சொல்லப்பட்டு அக்கிரமங்களால் பாவங்களால் மரித்த இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். என்ன பிரதர்? உயிரோட தான் பிரதர் நான் இருக்கிறேன். இப்ப இந்த ரட்சிப்புல ஏன் இது முக்கியம் அப்படின்னா, உயிர்ப்பிக்கப்படுகிறோம், ஒண்ணு மகிமையில சேர்க்கப்படுகிறோம், அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். ரெண்டாவது தேவனோடு இணைக்கப்படுகிறோம். மூணாவது அதுல பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம். நம்ம பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்ணுமா? செத்ததா இருக்கும், மரணத்துக்கு எதுவா இருக்குது. அப்போ இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நம்ம போகிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய மரித்து போன நிலைமையில் இருக்கிற இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது, அதுக்கு ஒரு ஜீவன் வருது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்படணும். அதுக்காக தான் இந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம், மீட்கப்படுதல் ரொம்ப முக்கியம். ஆமென், ஆமென். எதுக்கெல்லாம் முக்கியம்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு இணைக்கப்படணும், உயிர்ப்பிக்கப்படுகிறோம். சரியா? ஓகே. அடுத்து யோவான் 10:10 பார்த்தோம் அப்படின்னா, எதுக்கு இந்த ரட்சிப்பு முக்கியம் அப்படின்னா, அது சொல்லப்பட்டிருக்கும் ஜீவன் உண்டாகும். அதேதான், ஜீவன் உண்டாகும், பரிபூர்ணப்படவும். ஒரே ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டு மறுபடியும் பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்ட, மறுபடியும் போவாச்சுன்னா உன்னுடைய ஆத்மா நீ என்ன பண்ண ஆரம்பிக்கிற? கெடுக்க ஆரம்பிக்கிற. அதான் பார்த்தோம்ல, ரோமர் பார்த்தோம்ல, பாவத்தின் சமயம் என்னவா இருக்குதா? மரணமா இருக்குது. சோ அதுக்கு நேரம் நீ போகிற, அப்படி போகிற உன்னை ஆண்டவர் என்ன பண்றாரு? மீட் எடுத்து, இந்தாப்பா மறுபடியும் அனுப்பிச்சு, இந்தாப்பா அதுக்கேற்ற பலன் இந்தா வச்சுக்கோ. அதுக்குதான் சபை. ஆமென். அந்த ஆள் சத்திரத்தில் விட்டு வந்தார்ல, அங்க பார்த்து சொல்லி விட்டு வருவார். அங்க என்ன கொடுப்பாங்க? ஃபுட்டு கொடுப்பாங்க, மருந்து கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. ஆமென். பின்னாடி பார்க்கலாம் அதை எப்படி பண்ணலாம் பிராக்டிகலா. சரியா? ஓகே. சோ அப்ப ஜீவன் உண்டாக பரிபூர்ணப்பட தான் வந்தார். சோ பிரிங் லைஃப், நமக்குள்ள ஜீவனை கொண்டு வருவதற்காக. சரி, இப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா இல்ல ரட்சிக்கப்படுறதுக்கு எதனா வழிமுறைகள் இருக்குதா? இப்போ நம்ம அதை பார்க்க போறோம். இது உங்க வாழ்க்கையில இருக்குதான்னு பாருங்க. இல்லையா, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். சரியா? சரி, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துக்கிறோம்? ரட்சிப்புனா என்ன?
மூணு விதமான ரட்சிப்பு என்னன்னு பார்த்தோம். இப்போ ஏன் முக்கியம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம், ரட்சிப்பின் வழிமுறைகள் அல்லது ரட்சிக்கப்படுவதற்கான படிகள். சரிங்களா? இந்த ப்ராசஸ் நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்குதான்றது நீங்க ஆராய்ச்சி பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இல்ல அப்படின்னா இன்னைக்கு அதற்கான நாள். ஆமென். இன்றைக்கு நம்முடைய ரட்சணியத்தின் நாள். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி நானே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரவாயில்ல, இது ஒரே நாள்ல முடியுது இல்ல, டெய்லி நம்ம அதை பண்ணிட்டே தான் இருக்கணும். ஆமென். ஹalleluya. சரி, முதல்ல யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். சோ இந்த ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும், இந்த மாதிரி ஒரு பிரேயருக்கு வரீங்க, ஒரு சர்ச்சுக்கு வரீங்க, ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போறீங்க அப்படின்னும் போது யாரெல்லாம் இப்ப இயேசுவை ஏத்துக்கிறீங்க அப்படின்னு இப்ப நான் கேட்கிறேன், யாரெல்லாம் இயேசுவை ஏத்துக்கிறீங்க? கை தூக்குங்க. சார் தான் நான் இயேசுவா, சரி வேணா விட்டுருங்க, யாரையும் காப்பாற்றுங்க. ஓகே, கை கீழே போட்டுங்க. இப்படி கை தூக்கி நம்ம என்ன பண்ணிருப்போம், அர்ப்பணிச்சிருப்போம், சொல்லியிருப்போம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நாம் தான் இயேசுவை என்ன பண்ணிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம தான் அவரை ரிசீவ் பண்றோம். ஆமா, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நான் என்ன பண்றேன், ஏத்துக்கிறேன், அவரே நம்புறப்பா. நிறைய கடவுள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. இவரும் ஒரு கடவுளை நான் வச்சுக்கிறேன், அவருக்கு கடன் பிரச்சனை மாத்திட்டாராமே, அவங்க பக்கத்துல இருக்கிற கால் வழியோட இருந்துச்சாமா, இந்த கூட்டத்துக்கு வந்து சர்ச்சுக்கு வந்து மாத்திட்டாராமே, அதனால நானும் ஏத்துக்கிறோம்பா, அவர் கூட நான் நம்புறேன்பா. அதுக்கு பேர் என்னன்னா ஏற்றுக்கொள்ளுதல். சோ முதல் படி நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும், இந்த ரட்சிப்பின் அந்த அனுபவம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடினா அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அது எங்க பார்த்தோம், யோவான் 1:12 பார்க்கிறோம். சரி, இரண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா வாசிங்க ரோமர் 10:9 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 10:9 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் எழும்ப பண்ணினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அடுத்த வசனம், நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும். இதயத்திலே விசுவாசிக்கப்படும். எங்க விசுவாசிக்கணும், இருதயத்தில் விசுவாசிச்சு ரட்சிப்பு உண்டாக வாயினால என்ன பண்ணுமா, அறிக்கை பண்ணும். சோ இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன். இப்ப நான் அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன், நம்பணும், முழுசா நான் நம்பணும். இயேசு ஒருவர் தான் கடவுள், அவர் தான் தேவன், அவருக்கு தவிர வேற யாரும் இல்லை. இருதயத்துல நான் விசுவாசிச்சு நான் என்ன பண்ணேன், வாயினால நான் அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். ஹalleluya. ஆமா, இப்ப நம்ம இயேசு ஏத்துக்கிட்டாச்சு. இயேசு நம்மளை ஏத்துனாரா அப்படி நம்ம சொல்றோம், அவர் சொன்னாரா? இந்த क्वेश्चन உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவர் ஏத்துக்கணும்னா சும்மா ஏத்துக்க மாட்டார், அவர் ரொம்ப பரிசுத்தமுள்ள தேவன். நான் இதே இடத்துல இப்போ வந்தேன், ஷர்ட் போட்டு வந்தேன், சேர் எதுவும் பட்டுச்சு, நான் என்ன பண்ணுவேன், கல்வி போட்டுருவேன், நல்ல துணியை நான் எடுத்து போடுவேன். இல்ல மனுஷன் நானே பண்றேன், ஏசு என்ன பண்றாரு, தூக்கி போட்டுருவாரு, போட மாட்டாரு, இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போயிடுவார். ஏன்னா அவர்கிட்ட 100% பாவம் சேரவே சேராது. ஆமென். பிசாசு கிட்ட 100% பரிசுத்தம் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன துணி கூட கிடையாது. ஒரே ஒரு டிராபாச் வச்சுனா பிசாசு, அதெல்லாம் எனக்கு வேணாம், அவன் முழுக்க தீமையில இருக்கான். இப்போ அந்த பக்கம் ஏசப்பா, இந்த பக்கம் பிசாசு, நடுவில் நான் பாருங்க. நான் எனக்கு ஒரு சீரியல் பிடிக்கும், எனக்கு ஒண்ணு வாங்க, அந்த அக்கா திருமணி, ஐயோ வேற ஒண்ணு, அவங்க வீட்டுல எப்படியா, அப்படியா ஒரே பேசு, யார் கூட கை கோக்கத்தை. ஆமா, இந்த பக்கம் நான் என்ன பண்றேன் இல்லையா, பரிசுத்தமா பேசப்பா, அம்மா இல்லையா, சர்ச்சுக்கு வரேன், ஜாம் பண்றேன், எப்படி பண்ணீங்க, நல்லதை செய்யறேன், நல்லதை பேசுறேன். ஆமா, நான் இந்த பக்கம் போய் சொல்லி பேசப்பேன், கூட இருங்க, ஒரே ஒரு வாட்டி அந்த படம் மட்டும் பார்த்துக்கோங்க, வா சினிமா நீ வேற எனக்கு விலக மாட்டேன், போக மாட்டேன். அவரு நீ போயிட்டு வா, புரியுதா?
நீ இப்போ போயிட்டு வா, கம்பெல்லாம் பண்ண மாட்டேன், விட்டுருவ போ. ஒரு நான் ரீசெண்டா எங்க யூத் பசங்க நான் ஷேர் பண்ண ஒரு விஷயம். ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுற ஒரு லேடி, சரிங்களா, ட்ரைனர், அது கோச் கொடுப்பாங்க. ஒலிம்பிக்னு ஓடனா நம்ம சும்மா நம்ம இஷ்டத்துல ஓட முடியாது, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, கற்றுக்கணும், அதெல்லாம் இருக்குது, சரியா. இப்போ இந்த பொண்ணு வந்து கேட்சான், எனக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்குது, நான் சாப்பிட்டான். இந்த கோச் சொன்னா, நான் வந்து பார்ட்டிக்கு போயிட்டு வரட்டுமா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சரக்கு அடிச்சுன்னு ஜாலியாக நைட்டுலாம் தூங்காம என்ஜாய் பண்ண போயிட்டு வரட்டுமா? அப்புறம் சொல்லிச்சான், எது ட்ரைனிங் தான், நான் என் இஷ்டத்துக்கு சுற்றிட்டு வரேன், போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். ஒலிம்பிக் போட்டி வந்துச்சு. இந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சப்போ அதுக்கான ரிசல்ட் வரல. என்ன வரல? ஜெயிக்க முடியல. ஏன்? இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, பர்கர், பீஸா, அதுக்கு சாப்பிடாது. உதாரணத்துக்கு சொல்றேன், சரியா? இந்த மாதிரி தான் நைட் எல்லாம் பார்ட்டி பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பப்புக்கு போயிடுது. எங்க அந்த ஒலிம்பிக்ல ஜெயிக்க முடியும்? நீங்க நம்ம என்ன பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் உலகத்தோட கை கோத்துப்பேன், ஏசப்பா என் கூட வரணும், நான் அவர் கூட எல்லாம் போக மாட்டேன். நீ வா ஏசப்பா, சினிமாவுக்கு போலாம், நீ வா சீரியலுக்கு போலாம், வா கொண்டாந்து ஜாலியா அந்த மூலையில உட்காந்து 4 பேர் பார்த்து கொல்ல பேசிட்டு வரலாம். யாரு பேசுன்னு தெரியல, திரும்பி வந்தனேங்குது. ஒன்லி இதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சுங்க, நீங்க தான் முடிவு எடுக்கணும். நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். ஆமே, நான் மன்னிக்க மாட்டேன். நீ வேணா மன்னிச்சு பேசப்பா, நான் அவங்க மன்னிக்க மாட்டேன். என்னால வர முடியாது, என்னால அதை செய்ய முடியாது. ஆனா நீ என் கூட பாருங்க, நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அவர் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரா? அதுக்கான படிகளை பார்க்கிறோம். முதல்ல நாம அவரை ஏற்றுக்கொண்டோம். 2வது அவரை விசுவாசித்து வாயினா அறிக்கையிட வேண்டும். அவர் தான் தேவன் அறிக்கை. 3வது மனம் திரும்ப வேண்டும். இது எழுதுங்க, மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள நாம கேட்கிற செய்திகளுக்குள்ள மனம் திருப்பப்படுகிற செய்திகள் இருக்குதான் ஆராய்ச்சி பாருங்க. அப்படி இருக்கிற செய்திகளை கேட்க பழகுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை விடுதலை ஆக்குவார், வாழ்வாக்காமல் தலையாக்குவார். இந்த செய்தியை கேட்டுங்கன்னா நீ ரட்சிக்கப்படுவது டவுட்டு தான். வாக்குதத்தத்தை மட்டும் வச்சு நேரத்துக்கு நாம் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சோ மனம் திரும்புதல். நீங்க போற சபையில இருக்குதான்னு பாருங்க, நீங்க கேட்கிற யூடியூப்ல கேட்கிற செய்திகள் இருக்குதான்னு பாருங்க. வெறும் சுகத்தையும் வெறும் உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் உலகத்தின் மேல இருக்கிற காரியங்களை மட்டும் போதிக்கிற செய்தியை கேட்கிறியா? இன்னும் மனதுக்கு யார் அப்படி கேட்கறீங்கன்னு தெரியல. சில ஊழியக்காரங்க குறை பேசுறதே கேட்கறாங்க. சில விசுவாசிகளுக்கு அதுவே ஆசை. அந்த ஊழியக்காரர் அப்படி, இந்த ஊழிய இவங்க உட்காந்து ஒருத்தர் குறை பேசிருப்பார், இவங்க உட்காந்து அவங்கள ஃபாலோ பண்ணிருப்பான். நீ ரட்சிக்கப்படவே மாட்டேன். குறை பேசுறது சத்துனுடைய வேலை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ மனம் திரும்ப. இதுல 4 விஷயம் இருந்துச்சு இதுல. சோ மனம் திரும்பல் போட்டு அதுக்கு 1 போடணும். முதலாவது லூக்கா 18:10ல இருந்து 14 வரைக்கும் பார்க்கும்போது அங்க ஒரு சம்பவம் இருக்கும். ஒரு பாவியான மனுஷன், ஒரு பரிசேயன் வந்து ஜெபம் பண்ற ஒரு காரியம் இருக்கும். சோ அவர் என்ன பண்ணுவான், அந்த பாவி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் தன் மார்பில் அடித்து கொண்டு அவன் என்ன பண்ணுவான்னா, நான் பாவியான மனுஷன், என்னல கிருபையாயிரும் அவன் ஜெபம் பண்ணுவான். சோ மனம் திரும்புகிறதுக்கு முதல்ல நமக்குள்ள நடக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் பாவின்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்கு அது தெரியணும். நான் எல்லாம் பண்றது இல்லை, நான் அவனுமே சினிமா பார்க்கறது, நான் எவ்வளவு ஜெபம் பண்ண தெரியுமா, ஆளுநர் சர்ச்சுக்கு வந்துடுறேன் தெரியுமா. இப்படிதான் ஒருத்தர் ஜெபம் பண்ணார் அங்க அந்த பகுதியில பார்த்தலாம். அவன் ரட்சிக்கப்படவே இல்லை. தான் பாவி என்று உணர்னால அவன் ரட்சிக்கப்பட்டு. முதல்ல நம்ம அந்த மனம் திரும்புதல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நான் பாவின்றதை நீங்க முதல்ல உணரணும். ஆமா நான் தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு உணரணும். சரியா? 2வது பாவ அறிக்கை செய்யணும். பிரதர், போன வாரம் தான் பண்ணேன், கம்யூனியன் முன்னாடி, இந்த வாரம் பண்ணுமா? டெய்லி பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. டெய்லி நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு வசனம் சொல்லுது, நம்மை தினாலும் தருந்தோமானால் நியாயம் தீர்க்கப்படும். முன்னாடி ஆராய்ச்சி பார்த்து இல்லையே இது சரி இல்லையே, ஆண்டவர் முன்னாடி இது நல்லதா இல்லையே, ஆண்டவர் முன்னாடி இது பிரியமா இல்லையேன்னு நம்ம திருப்பிக் கொள்ள ஆரம்பிச்சோம்னா நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீதிமொழிகள் 28:13 பார்க்கும்போது, பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செஞ்சு, நம்ம அறிக்கைலாம் செஞ்சிருவோம், விடுறதுக்கு மனசு இருக்கு.
இயேசு ஆரம்பத்துல ஒரு அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருப்பார், சரிங்களா? ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே பாவக்காரியம் அதே சுபாவம் நமக்குள்ள வரும் பொழுது, அந்த போராட்டம் வரும்போது இப்ப நாம என்ன பண்ணோம் தெரியுமா? நம்ம பாவத்தை புடிச்சுப்போம். ஆண்டவரே இந்த தப்பு பண்ணிட்டாண்டவரே, இது அறிக்கை எடுக்கிறேன், மன்னியும், இரக்கம் தாரும். ஏசப்ப சொல்றாரு, வச்சுக்கோங்க, இமேஜினேஷன். இதெல்லாம் பைபிள் இல்லை, இதெல்லாம் நான் சொல்றது என்னோட இமேஜினேஷன். நீ தானே அந்த பாவத்தை புடிச்சு அந்த பாவம் கூட நம்மள விட்டுரும். அந்த பிசாசே உங்களோட ஏசுகிறான்னு ஓடும். ஏய் வா சினிமா பாக்குற பிசாசு கூட வச்சுக்கிது, ஏதோ ஒரு பாவத்தை கூட வச்சுக்கிது, நம்ம போய் புடிச்சுன்னு இருக்குது. அதை என்ன பண்ணணும்? விட்டுணும். பக்கத்துல பாசணும், பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுடுங்க, அப்போதான் இரக்கம் பெறுவீங்க. இதுல இந்த பாவ அறிக்கை போட்டீங்க, அது கீழே ரெண்டு கோடி பார்க்கலாம். ஒரு பக்கம் இது அறிக்கை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பாவின்றதை ஒப்புக்கொள்றோம். ஆமா நான் தப்பு பண்றேன், நான் பாவின்றதை ஒப்புக்கொள்றோம். ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா, இயேசுவினிடத்துல இருந்து தான் எனக்கு இரக்கம் வரும்ன்றத நம்ம அறிக்கை எழுதுறோம். பாவ அறிக்கை செய்யணும். என்ன நடக்குது? அவரிடத்துல இருந்து தான் எனக்கு இரக்கம் வரும், அவர் தான் என்ன ரட்சிக்க முடியும்ன்றத நான் என்ன பண்றேன்? நம்புறேன் அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் உணர வேண்டும், ரெண்டாவது பாவ அறிக்கை செய்யணும், மூணாவது என்ன பண்ணணும்ன்றத மனம் திரும்புறேன், உணர்த்தப்பட்ட பாவத்துல அறிக்கை பண்ணிட்டேன். என்ன பிரதர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இயேசுவினிடத்தில் திரும்ப வேண்டும். என்ன பண்ணணும்? இயேசு கிட்ட தான் வரணும். ரட்சிக்கப்படுறதுக்கு மனம் திரும்புற ப்ராசஸ்ல இயேசு கிட்ட வரணும். சரி, நான் பாவத்தை அறிக்கையிட்டேன், நான் எனக்கே தெரியும் நான் தப்பு பண்றேன்னு, நான் தான் அதை அறிக்கை பண்ணிடுறேனே, ரட்சிக்கப்பட்டுறேனா? இல்ல. அப்ப அடுத்த படி என்னது அப்படின்னா, நாம் இயேசுவினிடத்தில் வர வேண்டும். நீங்க பாருங்க, அந்த லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? போனேன். ஆமென், ஆமென். அதே போலதான் ஏன் நான் இயேசுவினிடத்துல வரணும்னா, எபேசியர் 9:22 நீங்க பார்க்கும்போது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாதான்? பாவ மன்னிப்பு இல்ல. யார் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினது? ஒரு ஆடு இல்ல, ஒரு மாடு இல்ல, ஒரு கோழி கிடையாது. பரிசுத்தம் உள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக எனக்காக விலை கரைத்தை செலுத்தி இருக்கிறார். ஆமென், ஹalleluya. அப்ப அவர் மூலமா தான் என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்படும். அப்ப யார்கிட்ட வரணும்? பாஸ்டர் கிட்ட போணுமா? இல்ல உங்க நல்லா அந்த அக்கா ஜெபம் பண்ணுவாங்க, அந்த அக்கா வீட்டுக்கு போணுமா? இயேசுவினிடத்துல வர வேண்டும். ஆமென், நீங்க இயேசுவினிடத்துல வரணும். ஆமென். அதேதான் யோவான் 3:16 சொல்லப்பட்டது, அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். உங்களை என்ன நேசிச்சபடினால அவர் என்ன பண்ண? தம்மை தாமே நமக்காக ஜீவ பலி ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. சோ மனம் திரும்புறது ஃபர்ஸ்ட் பாவ அறிக்கை, பாவ உணர்வு உண்டான பாவியின் உணர்வு வரணும், பாவ அறிக்கை செய்யணும். அடுத்தது இயேசுவினிடத்துல வரணும். இப்போ நாலாவது லூக்கா 15:20-24 பாத்தீங்கன்னா, அவன் தகப்பனிடத்துல போகிறார். தகப்பன் அப்படியே இருந்தாரா? அந்த மகனை தன்னோடு கூட இணைத்துக் கொண்டார். ஆமென், ஹalleluya. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு அடுத்தது என்னன்னா, நாம் தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும். ஆமென். நீங்க தேவனோடு இல்ல, நான் ரட்சிக்கப்படுறது பிரயோஜனம் இல்லை. இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். ஆமென், ஹalleluya. ஆமா. சோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? அது விட்டுருங்க. இப்ப படிகள் சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசித்து வாயினால இயேசுவை தேவன் அறிக்கணும். அடுத்து அந்த மனம் திரும்புவது 4 பாயிண்ட் சொல்லுங்க. உணரணும், பாவ அறிக்கை செய்யணும், இயேசுவிடத்தில் திரும்பணும், அவரோடு இணைக்கப்படணும். இது 3 பண்ணிட்டோம் பிரதர். இயேசு கூட நான் இல்லையே பிரதர், பிரயோஜனம் இல்லை. நீ உண்மையா மனம் திரும்பணும். ஆமென். இப்ப இதெல்லாம் உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களை ஆராய்ச்சி பாருங்க. இதுல நான் எங்க இருக்கிறேன், இந்த ஸ்டெப்ல நீங்க எங்க இருக்கிறீங்க, அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வரதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறது யோசிக்கணும். சரியா? சரி, ரட்சிப்பினால் உண்டாகிற நன்மைகள். இது ஒரு 12 பாயிண்ட் டக்கு நான் சொல்ல போறேன். நீங்க வேக வேகமா எழுத போறீங்க. சரியா? ஓகே. ரட்சிப்பினால நீங்க நான் ரட்சிக்கப்படுறதுனால கிடைக்கிற, ஏன்னா நம்ம ஆதாயம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டோம்ல. தப்பா சொல்லணும், மனுஷன் இயற்கை அதான். ஆதாயம் இல்லாம நம்ம நேசிக்க கூட மாட்டோம் யாரையும். ஒருத்தன் திரும்ப கணக்கு கொடுப்பான்னு தெரிஞ்சாலும் நம்ம அவன் காசே கொடுப்போம்.
அவனால முடியாதுன்னா பாரு, நீ காசு கொடுக்க மாட்டேன், 10 ரூபாய் கொடுப்பேன், சார் 100 ரூபாய் தரேன், போய் சாப்பாடு சாப்பிடு. அவனால் கொடுக்க முடியும், நம்ம ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம். சரி போட்டோம். ரட்சிப்பினால் கிடைக்கிற நன்மை, முதலாவது பாவ மன்னிப்பு உண்டாகும். சோ என் பாவம் மன்னிக்கப்படுறது உண்டாகும். அதுக்கு ஆதார வசனமா எழுதிக்கோங்க, கொலேசியர். இதெல்லாம் நீங்க வீட்டுக்கு இன்னைக்கு நாளைக்கு வந்து நான் கேட்போம், சரியா? படிச்சீங்களா இல்லையா? கொலேசியர் 1:14. இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதுன்னு இருக்கும். அப்போஸ்தலர் 10:43 பார்த்தீங்கன்னா, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பாவ மன்னிப்பை பெறுவான். ரோமர் 6:18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். சோ முதல்ல என்ன உண்டாது? அதனால நன்மை என்னது? பாவ மன்னிப்பு. ரெண்டாவது, நமக்கு மேல இருக்கிற அந்த மரண பயம். சோ நம்ம கேட்டல, இப்போ நம்ம பரலோகத்துக்கு போவோம்னா யாரெல்லாம் அது உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போ அந்த பயம் இருக்காது, ஒரு நிச்சயம் இருக்கும். ஆமென். நீ உண்மையா மனம் திரும்பி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்து தாண்டி வரோம்னா, இப்போ நிறைய தெரிஞ்சிச்சுட்டேன், இதெல்லாம் டெய்லி நம்ம வந்து இருக்குதான்னு பாருங்க. வாரம் சர்ச்சுக்கு வரும்போது இதெல்லாம் எனக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. ஏதோ பாவரிக்க பண்ணுங்க, பாவத்தை என்ன மண்ணி ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணீங்க அதே இருக்கு. அந்த பாவங்கள் சிவரிஞ்சு ரத்தம் பாரு சிவப்பாங்க நீக்கி போடா வல்லமை வருகிறார். ஆமென். உங்களுடைய எண்ணெய் பிரிக்கிறது எது தெரியுமா? தேவனிடத்துல பாவம் மட்டும்தான். ஏசாயா 59:1-2 பார்க்கும்போது அந்த மனுஷனின் தேவனுக்கு பிளவை உண்டு பண்ணுகிறது. நம்ம நினைக்கிற இயேசு தூரமா இருக்கிற இல்ல இல்ல, நடுவுல பாவம் இருக்கு. நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாம் அங்க நடுவில் பெரிய சவுறு வச்சு சவுண்ட் ஃபுட்டா வச்சுட்டாங்க. நான் பேசினே இருக்கிறேன், நீங்களும் கூப்பிடுறீங்க பிரதர் பிரதர் பிரதர், கேட்கவே இல்லை. ஆனா நான் என்ன கத்துக்கிறேன், எனக்கு மட்டும் உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு எனக்கு தெரியவே இல்லை. நான் கை சுற்று ட்ரை பண்றேன், இது பண்றேன், நடுவில் பாவம் இருக்கு, அக்கிரமம். இது வந்து என்ன பண்ண பிரிச்சு. சோ இப்ப அடுத்து என்ன உண்டாகுது அப்படின்னா, இந்த மரண பயம், அந்த மரணத்தை குறித்த ஒரு பயத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படுவோம். எபேசியர் 2:14-15 அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ காலம் எல்லாம் மரணத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். சரிங்களா? மேல நீங்க படிச்சுக்கோங்க, நான் வெறும் லிங்க் மட்டும் கொடுக்குறேன், டைம் ஆயிடுச்சு. ஓகே. மூணாவது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செஞ்சு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது என்ன நன்மை நடக்குது அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். என்ன ஆகிறோமா? ஆமா, அதுதான் யோவான் 1:12-13 இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ரோமர் 8:15 பார்க்கும்போது, நீங்களும் நான் அப்பா பிதாவே கூப்பிடுற அந்த புத்திர சுவிகாரம், டேய் நீ என் புள்ளடா அப்படின்னு முத்திரை போட்டு அது மாறாது, அப்படி ஒரு உறுதியை கொடுத்துற புத்திர சுவிகாரத்தை ஆவி என்ன பண்ற கொடுக்கிற. கலாத்தியர் 3:26 பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரரா இருக்கிறீர்களே அப்படின்னு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாவ மன்னிப்பு, இரண்டாவது மரண பயத்திலிருந்து விடுதலை, மூணாவது தேவனுடைய பிள்ளையாகிறோம், நாலாவது புதிய சிருஷ்டியாகிறோம். எழுதுங்க, புது சிருஷ்டியாகிறோம். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. எபேசியர் 4:24 சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனா நம்ம தரித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஐந்தாவது பாயிண்ட் எழுதுங்க, நீதிமானாக்கப்படுகிறோம். கமா போட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நீதிமானாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 6:11 பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ரோமர் 5:1-9 நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். பிலிப்பியர் 3:9 கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனா இருக்கிறோம். அக்கிரமமா அநீதி உள்ளவனா இருந்த நம்ம என்ன நீதி உடையவனா மாறிடும். சரியா? சோ நீதிமானாக்கப்பட்டோம், பரிசுத்த. அடுத்து 6வது தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெறுகிறோம். சோ இனிமே நம்ம விரோதி கிடையாது, தேவனுக்கும் நமக்கும் விரோதம்லாம் கிடையாது. 2 பேருக்குள்ள என்ன ஆகுது? சமாதானம் உண்டாகுது, பகைஞர் கிடையாது. சோ சமாதானத்தை பெறுகிறோம். ரோமர் 5:1, கொலேசியர் 1:20 இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. அடுத்து 7வது
சோ அந்த கேப் கிடையாது. நான் சொன்னேன்ல அந்த விரோதம், அந்த கேப் கிடையாது. நமக்கும் அவருக்கும் இடைவெளி கிடையாது, விரோதிகள் அல்ல. சரியா? அது 6வது. 7வது நமக்கு பர்சனலா, எனக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு மனுஷனுக்குள்ள என்ன கிடைக்குது? சமாதானம். இதுவும் சமாதானம் தான். ஆமென். சோ நமக்கு என்ன கிடைக்குது? சமாதானம் கிடைக்குது. யோவான் 14:27. ஏன் உலகம் தரது இல்லப்பா, ஏன் சமாதானத்தை என்ன பண்றேன் நான் வச்சுட்டு போறேன் அப்படின்னு தனி ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டாரு. நீ ரட்சிக்கப்படும் போது உங்களுக்குள்ள என்ன வரணும்? ஒரு சமாதானம் வரும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு தருவாராங்க. ஆமென். 8வது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. எபேசியர் 1:3 பார்க்கும்போது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்னால நம்ம என்ன பண்றாராம்? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆமா. 9வது யூ பிரதர், ஒரே நாள்ல இவ்வளவு பாயிண்ட் கொடுத்தா எப்படி பிரதர்? என்ன பண்றதுப்பா? நாரி பாஸ்டர் அப்படி தான் பண்றாரு. இயேசு கிறிஸ்து நமக்குள் வாழ ஆரம்பிக்கிறார். மெயின் முக்கியமே தான். நினைக்கப்படுறோம்ல, அதுல அந்த இதுல என்ன ஆயிடுதுன்னா, இயேசு நமக்குள்ள என்ன பண்றாரு? வாழ ஆரம்பிக்கிறார். ரட்சிப்பின் அனுபவத்துல என்ன நடக்குதுன்னா, இயேசு நமக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறார். பக்கத்துல கையை குச்சி பண்ணி தட்டி சொல்லுங்க, தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இயேசு உங்களுக்குள்ள வாழ்றாரு. நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது, நீங்க ரட்சிக்கப்படும் போது சொல்லுங்க, நல்லா தட்டி சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்படுறப்போ சத்தமா சொல்லுங்க. ரட்சிக்கப்படும் பொழுது இயேசு உங்களுக்குள்ள வாழ்றாரு, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆமா. ஹalleluya. அப்பதான் ஜீவன் வந்துச்சு. இன்னும் 12 நிமிஷம் போலாம். சரி, அதுக்கு எழுதிக்கோங்க. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவே எனக்குள் பிழைக்கிறார். ஆமென். ஆமா. அதான் அந்த வசனத்தினுடைய அந்த இது மட்டும் நான் சொல்றேன், எழுதிங்களா? ரோமர் 8:10. கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததால் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருக்கும். ஆமென். ஜீவன் வந்தது, அவர் நமக்குள்ள இருந்தார். ஹalleluya. ஆமா. இயேசு வந்த வீட்ல என்ன இருக்கும்? இயேசு வந்த வீட்ல சந்தோஷம், சமாதானம், விடுதலை, வியாதி இல்ல. ஹalleluya. ஆமா. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள ஒரு ஜாய் வந்துரும். ஆமென். அதனாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஆரம்பத்துல வரும் அப்படியே உச்சமா இருக்குமா, போற போக்குல கழுத கட்டருமானதான். சரி. 10வது இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்ய ஆரம்பிச்சது. உள்ள இருக்கிற சும்மா இருக்கிறது இல்ல. இவனுக்குள்ள இந்த பலவீனம் இருக்குது, இவனுக்குள்ள இது இருக்குது. அதான் என்ன பண்றேன்? பிதாவை நோக்கி ஜோம் பண்ண. நீங்க ஜோம் பண்றீங்களோ இல்லையா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் ஜோம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, அதுல நிலைச்சிருக்கிறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்களுக்கு தேவனாலையும் அவருக்காக செய்கிற காரியங்கள்னால இன்ட்ரெஸ்ட் குறையுதுனாலே நீ பேக் அடிக்க ஆரம்பிச்சுன்னா, நீங்களே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த ஆர்வம் குறையுது, சர்ச்சுக்கு வர ஆர்வம், இயேசு தேவணும், ஜோம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், அப்புறம் பண்ணிக்கலாம். அங்கே அதான் ஸ்டார்டிங் பாயிண்டே நீங்க பின்வாங்கி போறதுக்கு. அது இருக்குதுன்னா விடாதீங்க. அப்படி வருதா, அன்னைக்கு ஃபாஸ்டிங் போட்டுருணும். ஆமென். பிரியாணி இருந்தாலும் பரவாயில்ல. சோத்திரம் சொல்றாங்க. ஹalleluya. அப்பதான் மீன் ஃப்ரை நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் தான். ஏன்? பின்னால மறந்து. ஹalleluya. நீங்க நான் வித்துக்கு போனோம்னா சில காரியங்களை செஞ்சுதான் ஆரம்பம். அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுற அந்த பொண்ணு அவ இஷ்டத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ரைட் இல்ல, எல்லாத்தையும் ஒடுக்குறான். ஆமென். ஹalleluya. ஆமா. இது வசனம் இயேசு வேண்டுதல் செய்கிறார்ல நமக்காக. ரோமர் 8:34, 1 யோவான் 2:1 பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். ஆமென். 11 அந்த முஸ்தான் 11 போட்டுங்க. சாத்தானின் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை அடைகிறோம். ஆமென். இருளின் அதிகாரத்திலிருந்து. ஆமா. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்க மேல சாத்தானுக்கு அதிகாரம் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல சாத்தானுக்கு அதிகாரம் இல்ல, பாவத்துக்கு அதிகாரம் இல்ல, சாபத்துக்கு அதிகாரம் இல்ல, வியாதிக்கு அதிகாரம் இல்ல. ஆமென். ஹalleluya. ஆமா. ரட்சிக்கப்படும் போது அவனுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். 12வது பிரதர் சீக்கிரம் பிரதர், நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஆமென். மோட்சம் போகிற டிக்கெட் கர்த்தர் கையில கொடுத்துறாரு. இந்தாமா டிக்கெட் என்ன கொடுத்துறாரு. ஆமா. இஸ்ராயல் எல்லாம் கிடைச்சிச்சேங்க. ரட்சிக்கப்பட்டனா ஸ்ட்ரைட்டா போயிடலாம். எப்போ வராருன்னு மட்டும் ஹார்ட் பார்த்துனே இருக்கும். ஆமென். ஹalleluya. வேதிகம் வசனம் யோவான் 3:16 நித்திய ஜீவனை அடையும்படிக்கு.
ரோமர் 6:23 இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ ஆமென். கொஞ்ச காலம் ஏன் கொஞ்ச காலம்? ஏன்னா நான் வாழ போறது எங்க? பரிசுத்தம் ரட்சிப்புடைய ப்ராசஸ் இதெல்லாம் அதெல்லாம் அழகா பாட்டை பாடி வச்சுக்கிறார். உங்க பேசலாம் எப்படி மாறிடும் தெரியுமா? இயேசுவை பத்தி பரலோகத்தை பத்தி மாற ஆரம்பிச்சு. ஆமா, நீங்க நினைச்சு பார்க்கணும். நானும் ரட்சிக்கப்பட்ட என் அனுபவத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 13-14 வயசுல அந்த அனுபவத்துக்குள்ள நான் போனேன். சரிங்களா? நானும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து, எங்கள் அம்மா முஸ்லீம், எங்கள் அப்பா ஹிந்து பேக்ரவுண்டு, எங்கள் அம்மா முஸ்லீம் பேக்ரவுண்டு. அவங்க கிறிஸ்தவனா மாதிரி நான் பிறந்ததெல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான். ஆனாலும் ஜோம் பண்ணேன். எனக்கு இந்த அந்நிய பாஷை பேசணும்னா குதிக்கிறாங்க, பார்த்து ரொம்ப பிடிக்கும். நான் கூட சும்மாவே கை தெரிஞ்சு சின்ன பசங்க குதிக்க மாட்டேன். அதனால குடிச்சு கேள்வி பண்ணு, அது ஒரு ஜாலி அப்படி இருந்ததுதான். அப்போ 8வது படிக்கும்போது 8வது முடிச்சு 9வது போகிறேன். அப்போ தான் நான் அந்த சண்டே கிளாஸில் அதனால சண்டே கிளாஸ் மினிஸ்டர் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை அனாவசியமாக பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட். அதை நீங்கள் உண்மையாக சின்சியராக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது மாதிரி பவர்ஃபுல் மினிஸ்டராக இருக்கிறது நம்ம. ஸோ அப்படி அந்த 8th எனக்கு ரட்சிப்பத்தை எடுத்தாங்க. அப்போ என்ன சொன்னாலும் பாவத்தை எல்லாத்தையும் ஒரு பேப்பர் எழுதி ஞாபகத்தில் இருக்கிறதெல்லாம் எழுதி அதை அறிக்கையிட்டதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ண கிழிச்சு கிழிச்சு குப்பையில் போட்டு இனி அந்த லைஃப்பில் கிடையாது. இதுக்கப்புறம் இயேசுவே எனக்கு தொடும், எனக்கு கழுவும், எனக்கு ரட்சணும் சொன்னப்போ பர்சனலாக எனக்குள்ள ஏதோ நடந்துச்சு. நான் பார்த்த சமாதானம் கிடைக்கணும், அது எனக்குள்ள வந்துச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு ஜாலி. அகைன் அதை அப்படியே மறந்தாச்சு. 9வது போகும்போது ஒரு மீட்டிங்கில் தான் அகைன் இந்த அனுபவத்துக்கு நான் என்னை கொண்டு வந்தேன். மறுபடியும் வரும்போது என்னால் அடக்கவே முடியல. ஸோ முதல் நாள் அந்த கேம்பில் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் சொல்லும் போது நான் ஒப்பு கொடுத்தேன். எனக்குள்ள அந்த சந்தோஷம். அடுத்து காலையில் ரட்சிப்பை பற்றி பேசினாங்க, சாயங்காலம் அபிஷேகத்தை பற்றி பேசினாங்க. ஆல்ரெடி நம்ம யார் ஜாலியாக கை கட்டி முடிச்சுருந்தாரு. சரியா? நமக்கு இது வேணும். எங்கள் அம்மா எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா நீ கேள்வி அபிஷேகம் கேள்விங்க. நானும் கேட்பேன், விளையாட்டாக தான் கேட்டேன். ஸோ சீரியஸ் நான் விளையாட்டாக தான் கேட்டேன். ஆனால் அன்னைக்கு நான் உண்மையை கேட்டேன். எனக்கு 3வது ரோல் இருந்தேன். நான் தன்னை பார்த்தா கடைசி ரோல் இருக்கிறேன். என்ன ஆச்சுன்னா அது வரைக்கும் எனக்கு தெரியாது. சரிங்களா? அப்படி ஒரு அனுபவம். ஸோ காலையில் அந்த ரட்சிப்பு அனுபவம், சாயங்காலம் பரிசுத்தம் என்னுடைய அந்த அனுபவங்களுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணாரு கொண்டு போனோம். இப்போ இந்த அடையாளம் என்ன அப்படின்னா, முதல்ல தேவனை தேடணும். நான் பிராக்டிக்கலா சொல்றேன். உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள சமாதான சந்தோஷம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ பைபிள் வச்சு பண்ணி ஜோம் பண்ணி எங்கள் அம்மா அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும். ஸோ நானாவே தேட ஆரம்பிச்சேன். என்னால் இருக்க முடியல. என்னால் என்ன பண்ணேன், தேவனை தேட ஆரம்பிச்சேன், ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன். மணிக்கணக்கா சாட்டர்டே வந்தா போனேன். ஜாலி தான், ஸ்கூல் தானே, லீவ் ஆஃப் டே ஃபாஸ்டிங்லேயே போயிடும். இதெல்லாம் ஒரு 1/2 நாள் நான் பாடிக்கணும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சது தான். ஆமென் ஆமென். அதனால தான் நான் எல்லா வருஷம் நான் நல்ல வைப்பேன். இந்த சீக்கிரம் சரியா? ஓகே போட்டோம். ஆமா, நான் ஈஸியா அதில் கனெக்ட் ஆயிடும் ஆண்டவரோட. ஈஸியா தேடிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்க வீட்டுக்கு போய் அலையா பாடினா கனெக்ட், அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரியா? சரி, இன்னும் அந்த ஆர்வம் உண்டாகும். அடுத்து வேதத்தின் மேல உங்களுக்கு ஒரு பிரியம் வந்துடும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிரதர், பைபிளே வாசிக்கிற பிரதர்னா டவுட்டு. ஜீவனுள்ள வார்த்தை மேல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், வாஞ்ச வரும். ஆமென் ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது என்னது ஆதாரம் உள்ள போக ஆரம்பிச்சோம். அடுத்து மணிக்கணக்கா ஜோம் பண்ண ஆரம்பிச்சோம். ஆமென் ஹல்லேலூயா. நீங்க ஜோம் பண்றது மட்டும் இல்லை, ஜோம் பண்ண தேவனோடு இணைக்கப்பட்டீங்க. நீங்க தேவனோடு இணைக்கப்பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதைதான் நீங்க சண்டே மெசேஜ் கேட்டீங்க. இதுக்கப்புறம் ராஜேஷ் நான் ரட்சிப்புனா என்னன்னு கேட்டா நீங்க இதெல்லாம் சொன்னது சொல்லணும். ஆமென் ஹல்லேலூயா. அவன் மாத்திரம் நான் பிள்ளைங்க உட்காந்துருப்பேன், பார்ப்பேன் யார் என்ன சொல்லுவோம். குறிச்சு வச்சுட்டு கை நீட்டி ஒரு அடி அடி. ஆமா சரி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஜோம் பண்ண ஆரம்பிச்சு. அதோட முடிஞ்சிருச்சா ரட்சிக்கப்படுறது இல்லை, மனம் திரும்பி ஞானஸ்தானம்.
நான் கல்யாணத்துக்காக நான் ஞானஸ்தானத்தை தான் பரவத்துக்கு போக முடியும். பரவாயில்ல, எந்த ரீசனாலும் நீங்கள் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு உங்களுக்குள்ள உண்மையான அந்த மனம் திரும்புகளுக்குள்ள ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவங்களா, நீங்கள் அந்த விடுதலையாக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட தேவனோடு கூட ஒரு ஐக்கியம், ஒரு இணைப்பு உண்டாக்கப்பட்டோம். ஆமென். ஸோ இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்குள்ள உண்டான முதல் எனக்கு எல்லாருக்கும் தேவனோடு இணைக்கப்படணும். நீங்க தேவனோடு இணைக்கப்படல, இன்னும் நான் என் ஃபோனோட தான் என் ஐக்கியம் இருக்குது, என் ஃபோனுக்கு தான் என் ஹார்ட் இருக்குதுன்னா அந்த ரட்சிப்பு டவுட்டு தான். டிவி மேலே, சினிமா மேலே, என் ஹஸ்பண்ட் மேலே, என் லவர் மேலே, எது மேலே, பணத்துக்கு மேலே, வேலை மேலே, எது மேலே இருந்தாலும் அந்த ரட்சிப்பு டவுட்டு தான். ஸோ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கீங்க. யாரெல்லாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அவரால் காக்கப்பட்டும் காப்பாற்றப்பட்டு கொண்டுமே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஸோ அப்படி காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க அவர் என்ன பண்ணுவாரு? நித்தியத்துக்கு நேராக நடத்துவோம். அதுதான் இந்த சத்திரம், அதுதான் இந்த சபை. ஸோ நான் ஏன் சபைக்கு வரணும்னா நான் நித்தியத்துக்கு நேரம் அங்கே தான் ஞானஸ்தானம். அடுத்து நான் பார்க்க போகிறோம் பரிசுத்தானி அப்படின்னா அபிஷேகம். அடுத்தடுத்த படியில் சொல்லி முதல் படி ரொம்ப முக்கியம். ஆமென். பிபிடி நிறைய இருக்கிறேன், நீங்கள் ஆராய்ச்சி பாருங்க. ஸோ கொஸ்டின் டைம் கவனிச்சிங்களா? இப்பொழுது கேள்விகள் நான் உங்களுக்கு இல்லை, நீங்க தான் கேட்கணும். ஸோ உங்களுக்கு இது என்ன கேள்வினா, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இப்போ நவீன நிறைய காரியங்களை சொன்னாங்க. ஸோ ரட்சிப்புனா என்ன? இப்போ எத்தனை பேர் சொல்றீங்க நான் ரட்சிக்கப்பட்டேன்னு? யாரெல்லாம் சொல்லுங்க நான் ரட்சிக்கப்பட்டேன்? சரி, உண்மையாகவே நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்குள்ள சந்தேகம் இருக்குன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. சொல்கிறாங்களேன்னு கை தூக்கிறத விட இல்லை நான் இன்னும் நான் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், ஆராய்ஞ்சுக்கணும். இன்னும் என் உள்ளத்தில் சில கேள்விகள் இருக்கு, இன்னும் சில இடத்துல விட முடியாத காரியங்கள் இருக்கு அப்படின்றது ரொம்ப நல்லது. வெளிப்படையாக இருந்தால் அது நல்லது. உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் யாரெல்லாம் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ரட்சிக்கப்பட்டிருக்கேன். சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கிற கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். எதுவுமே கேள்வி இல்லையா? அவ்வளோ கிளியராக இருந்துச்சா? ஒன்று ஃபுல்லாக புரிஞ்சா கேள்வி வராது, இல்லைன்னா ஒன்றுமே புரியல கேள்வி வராது. இதில் நான் எதை எடுத்துக்கலாம்? பாருங்க, பேப்பர் நிரம்புறது என் நோக்கம் கிடையாது. நீங்கள் ஆவியில் நீங்கள் அதை உணரணுமே, அதுதான் நீங்கள் கேட்குற மெசேஜ் வந்து பேப்பர் நிரம்புறது பெருசு இல்லை. அதை எடுத்து வச்சுக்கணும். நான் ஆவிக்குள்ளே போயிடும். சரி, கேளுங்க, டவுட் கேளுங்க. நம்ம எனக்கு தெரிஞ்ச சொல்கிறதுனா யார் என்ன சொல்லுவாங்க, இல்லைன்னா நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி சொல்லுவோம். நம்ம நல்லா ஜெபிக்கிற பிள்ளையா தான் இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தா நம்மளுக்கு கோவம் வருது. ஆனால் இருதயத்தில் சொல்லுது இது தப்பு, நீ கோவப்படக்கூடாது, ஏன்னா நீ இயேசுவோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுது. ஆனால் அந்த நினைப்பு மட்டும் நமக்கு கோவம் வருது. ஆனால் ஒரு பக்கம் பேசுகிற ஆள் அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ நம்மளோட இணைக்கப்பட முடியாது. அந்த சுச்சுவேஷனில் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் மறுபடியும் போய் அது தப்பை உணர்ந்து மறுபடியும் கேட்குறோம். சரி, ஒரு விஷயம், கோபம் வந்து நாம எல்லாருக்கும் வரணும். இல்ல இல்ல, அது கோபம் வர்றதே வந்து பாவம் கிடையாது. அப்படி நீதி எடுக்கணும். இதெல்லாம் ஒரு உணர்வு. கோபம், அழுகை, சிரிக்கிறது, துக்கப்படுறது, இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற உணர்வு. அதெல்லாம் நல்லதுதான். அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா ஜடம்னு சொல்லுவோம். மனுஷனா நம்ம இருக்க மாட்டோம். சரிங்களா? இது ஆண்டவர் தான் நமக்குள்ள வச்சுக்கிறாரு. ஸோ நியாயமான விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கோவப்படலாம். ஆனால் வசனம் கோவப்பட்டா என்ன பண்ணிடாதீங்க, பாவம் பண்ணுறாருங்க, கை நீட்டுறாருங்க, கெட்டவர்கள் எதுவும் பேசுறாருங்க. அப்போ உங்களுக்குள்ள கோவம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் தப்பு பண்றேன், என் தங்கச்சிக்கு வந்து நல்லா தெரியுது தப்பு பண்றேன், நீங்க எப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேசாம பண்றீங்க தப்பு. அந்த தன்மையா நீங்க சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ண மாட்டிருப்பாங்க. நீதிமொழியில் ஒரு வசனம், மெதுவான பிரதி உத்தரம் என்ன பண்ணுவான், கோபக்காரன் கூட அமைதியாக வரணும் தான் உங்களுக்குள்ள அந்த கோபம். எனக்கு ரொம்ப கோபம் இருக்கிறது, அடக்கவே முடியாது, எத்தனை வாட்டி சொல்றது நல்லதுதான். நீங்க என்ன பண்ணுங்க, கோபத்தை
என்ன பண்ணேன்னா பொறுமையா இருந்து, அதுதான் சொல்லுவாங்க அந்த இது சொல்லுவாங்க எதுவும் சொல்லுவாங்க, தண்ணியை வாயில வச்சு சொல்லுவாங்க டாக்டர். கோவம் நிறைய வந்து தண்ணி என்னன்னா வாய் நிறைய பேசாங்க. இப்போ நான் கோவமே படுறது இல்லைன்னா விஷயம் எதுவும் இல்லை, தண்ணி வாயில வச்சுன்னா அமைதியாயிட்டாங்க. ஸோ நீ கோவப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாங்க, கொஞ்சம் அங்கே பொறுமையா இருந்து. இப்போ நான் என்ன பண்ணுவோம், நான் பர்சனலா என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல இயேசு எப்படி கோவப்படுவார், இயேசுவும் கோவப்பட்டார், கழிவு கொண்டார், சாப்பிட்டு எடுத்துலாம் வச்சார், அதெல்லாம் நான் பண்ண போறது இல்லை. அப்போ இந்த இடத்துல இயேசு என்ன பண்ணுவார் அப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? அது தப்பு. கோவம் வர்றதே பாவம் கிடையாது, கோவம் வரட்டும், நல்லதுதான். நல்ல கோவம் வந்து ஓகே, நியாயமா இருந்தா ஓகே. சும்மா சும்மா கோவப்படாம இருக்கக்கூடாது. இது வந்து தப்பான கொஸ்டின் ஏன்கிட்டே கேட்கணும், ஏன்னா என்னாலே கோவப்படாம இருக்குது. ஆமா, சிக்ஸ்டே பட்டக்காரன் கோவம் வந்துடும். அது எடுத்த உடனே ஒரே நாள் இன்னைக்கு நான் ஜோம் பண்ணிருப்பான் கோவமே படக்கூடாது, வந்துருமா, வராது, மாற்றம் வரும். ஆமே. சரி, எனக்குள்ள நிறைய கோவம் வந்துச்சு, இப்போ நான் அதெல்லாம் மாத்துறேன் ஆண்டவருக்குள்ள. அதான் டெய்லி ப்ராசஸ். சரி, கோவம் வர்றது நல்லது தான், ஆனா நான் ஏன் கோவப்படணும் அப்படின்னு ஒரு செகண்ட் 2 செகண்ட் நீங்க யோசிச்சுட்டு அங்க நான் என்ன பண்ணணும் யோசிச்சீங்கன்னா அங்க நம்ம கோவப்படாமலும் பாவம் செய்யாமலும் நம்ம தடுத்துக்கலாம். ஓகேதா? நீங்க பார்த்தா அப்படியே உள்ள வந்து சரி சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இன்னொரு காரியம், நீங்க கேட்கறது ஒருவேளை உங்களுக்கு மட்டும் இல்லை, அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப தயக்கத்தோட அவங்களோட நேச்சர் அப்படி இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அவங்க வெளியில கேட்க முடியும், அதாவது உள்ள இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும், வெளியில கேட்க மாட்டாங்க. ஸோ நான் அப்படி பண்ணியிருக்கேன். நான் வந்து கேம்ப்லாம் போகும்போது சில கிருபையினால அந்த கேள்விகளை நான் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சதுனாலும் எனக்கு தெரியலனாலும் எதுவாக இருந்தாலும் அந்த கேள்விகள் வேற யாரும் கேட்கல அப்படின்ற பட்சத்தில் நான் கேட்குறேன். ஏன்னா எனக்கே ஒன்றும் பிரோஜனமா இருக்கும், இல்லை அதனுடைய பதில்கள் இன்னும் அதிகமாக நமக்கு பிரோஜனம், இல்லை மற்ற தம்பிங்க தங்கச்சின்னு சொல்லுவாங்க, நான் இதை கேட்கணும் தான் எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, தயக்கமா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதனால இதை கேட்கறதுக்கு தயக்கவே படாது. இந்த ஒர்க் ஷாப்போட மெயின் காரணம் இதுதான், நீங்க கேட்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோட பேசுவார். சபையில கேக்குறீங்க, சபையில வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்றதுலயே சபையில வந்து 4 பேர் இருக்கிறாங்க, எனக்கு ஆவியானோட அதை துதிச்சு பாடணும், ஆண்டவர் நன்றி செலுத்தி பாடணும். ஒரு சபையில நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது யூடியூப்ல நான் பார்த்துருக்கேன். பாஸ்டர் வந்து அங்க பிரசவம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடந்ததுன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போனதுமே எழுது கத்த ஆரம்பிச்சாங்க, அதை கத்தி அழ ஆரம்பிச்சாங்க. அந்த வார்த்தை உள்ள போக போக அவங்க என்ன பண்ணாங்க, கத்தி ஆரம்பிச்சாங்க. யாரும் எதுவும் சொல்லணும். ஆண்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான காரியங்கள் கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு மிகுந்த சந்தோஷத்தோட துதித்து பாடும்படியா ஆண்டவர் அந்த சந்தோஷத்துக்கு கொடுப்பார். சிலர் வந்து தான் மனசுல இருக்கிற வார்த்தை விட்டு அழும்படியா. சபை இருக்கிற மாதிரி உங்களை ஹீல் பண்ணுறதுதான், உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுதான். யாரும் தவறாக நினைக்க மாட்டாங்க. நீங்க எழுந்து அப்படி சந்தோஷமா ஆடுறீங்கன்னா உங்களை பார்த்து இன்னொருத்தர் அது போல அவங்க உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் பற்றுக்கிறது.
அதனால நீங்க என்ன பண்ணணும்னா தைரியமா, அதுவும் உங்களை மாதிரி எல்லாம் பாட்டுல பார்த்தா அங்க இருக்க ஊழியர்கள் எங்களுக்கு உற்சாகமாயிடும். ஏன்னா சில நேரத்துல நீங்க கவனிங்க, நீங்க ஏதோ ஒரு பாடம் நடத்துறீங்க, ஏதோ ஒரு ப்ரீச் பண்றீங்க, மெசேஜ் கொடுங்க, எல்லாரும் மூஞ்சி ஒரு வச்சிருந்தாங்க. கர்த்தர் அதை விரும்புவார். அதாவது அதற்கான ஒழுக்க நெறிகள் எல்லாமே இருக்கு. நான் உலகத்தை பக்கம் வேண்டாம், அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆக்சுவலா தெரியாது. நீங்க அதெல்லாம் போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சபையில இங்க ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, கார்த்தினா இருக்கிறாங்க, நான் இருக்கிறோம், ராஜேஷனா இருக்கிறாங்க, நாங்க சகோதரர்கள் சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறோம். அதனால நீங்க அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். உள்ளத்துல கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ இப்போ நீங்க அதை பண்ணீங்க, இப்போ பண்ணீங்க, இவ்வளவு நேரம் ஒரு தயக்கம் இருந்துச்சுல, அண்ணா சொன்னாங்க தயக்கம் சொல்லுங்க. இப்போ நீங்க அதை உடைச்சு என்ன பண்ணீங்க, பேச ஆரம்பிச்சு, அதுதான் நீங்க பண்ணீங்க. நெக்ஸ்ட் அவ்வளவுதான், இப்பதான் பண்ணீங்க. இப்போ அண்ணா இப்போ அந்த ஃப்ரீ உங்களுக்கு தெரியுது யார் எதுவும் நினைக்கல அப்படின்றத ஒரு கிளியர் பண்ணிக்க உடனே நீங்க என்ன பண்ணீங்க, சவுண்டா கேட்க ஆரம்பிச்சோம். உங்க பார்க்கறது பாட்டிட்டே பண்ணுங்க, நீங்க பேசுறேன் இல்ல அவன் பார்க்கல, சும்மா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் பார்க்கல, இப்போ நீங்க பண்ணீங்கல்ல, யாரும் பார்க்கல, பரவாயில்ல. நம்ம அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க, நினைச்சுக்கல, அது வந்து அது அவங்க விஷயம். எனக்கு என் வேலை கிளியர் ஆகும், அவ்வளவுதான். இந்த இடத்துல சுயநலமா யோசிக்கணும். இப்போ நீங்க பண்ணீங்களா, அதுதான் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் பாடணும்னா பாஸ்டர் நான் பாடணும்னு தோணுது பாஸ்டர், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க பாஸ்டர்னு சொல்லுங்க. அவர் டைம் எப்படி பார்த்து அதை கொடுப்பாரு. அப்போ அவர் சரி பண்ணுவாரு, இல்லை நான் இப்படி பாடணும், அதே எடுத்துட்டு ரெடியா இருக்கணும். இப்போ நீங்க ஆகத்தோடு பாடிருக்க மாட்டீங்க, டெம்போ கம்மியா பாடிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு பண்ணியிருப்போம், நம்ம வந்து சரியா நிற்காம ஏதோ ஒண்ணு தவறுகள் இல்ல குறைபாடுகள் இருக்கிறது தப்பு இல்லை. அதை சரி செய்ய கற்றுக் கொடுங்க, சரி செஞ்சுக்கிட்டு நம்ம மாத்திக்கிட்டோம்னா சூப்பர். அப்போ நம்ம அடுத்தடுத்து ப்ரோ பண்ணிருப்போம். ஓகே சொல்லுமா, நீங்க என்ன பண்றது? இருளின் அதிகாரம், விடுதலை அடைவோம். ஆமா, இருளின் அதிகாரம். ஓகே, இருளின் அதிகாரம்னா சோ இருளுன்றது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா சத்துரு, சரிங்களா? சோ அதனுடைய அதிகாரம் அப்படின்னா பிசாசுனா இருள். ஏன்னா அவங்க கூட என்ன இல்லை, 100% பாவம் மட்டும்தான் இருக்கு அவங்களுக்குள்ள, பரிசுத்தமே கிடையாது. அவன் ஃபுல்லா டார்க்னஸ் தான், சரிங்களா? அப்போ இருளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. ஸோ இயேசு வந்து யாருன்னா வெளிச்சம்னு சொல்லுவோம்ல, வெளிச்சம் அவர் ஒளியா இருக்காருன்னு சொல்லுவோம். ஸோ அவர் மேல ஒரு அதிகாரம் இருக்குது. இருளின் அதிகாரம்னா அதுக்குள்ளதான் என்னென்ன இருக்குன்னா பாவம் இருக்குது, பாவம் சாபங்கள் இருக்குது, அசுத்த காரியங்கள் இருக்குது, வியாதிகள் இருக்குது. இதெல்லாம் என்னன்னா அது வந்து ஒரு ஆளுகை. இப்போ எனக்கு இவங்க மேல ஒரு அதிகாரம் இருக்குன்னா நான் வந்து அதை மிரட்டுவேன், நான் சொல்றதை அந்த பொண்ணு பண்ணணும்னு யோசிப்பேன். என்னன்னா எனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு ரைட்ஸ் இருக்கு. ஸோ நான் தப்பு பண்ணவோ அல்லது பாவத்தை செய்யணும், நான் எந்த பக்கம் போயிடுறேன்? பிசாசு பக்கம். இது ஞாபகம் வந்துச்சுன்னா பிசாசு பக்கம். ஏன்னா டார்க்னஸ் இதுக்குள்ள போக இப்போ அவன் சொல்லுவான், நீ போ சினிமா பண்ணாரு, நீ கொஞ்சம் சர்ச்சுக்கு போவாரு. சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், சின்ன பசங்க சொல்றேன், சரியா? அப்போ அதான் நம்ம என்ன பண்ணாலும் செய்ய ஆரம்பிப்போம். இதை எப்படி நமக்குள்ள கொடுக்குறாங்கன்னா, இது வந்து நீ பண்ணிதான் அவன் மிரட்டலாம் மாட்டான். சிம்பிள், சரியா? சோ இப்போ இதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டு நான் ஒளியின் பிள்ளையா, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அப்ப அது விடுதலையாக்கப்பட்டுன்னா அந்த பாவம், மன்னிப்பு, மனதிரும்புதல் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ சத்துருடைய ஆளுகளை வந்து மீட்கப்படுறது தான் ரட்சிப்பு. நம்ம என்ன செய்யணுமா, அது அடுத்தடுத்த செஷன்ல தான் அவங்க எடுத்துன்னு வருவாங்க. இது அந்த செஷன் எடுத்துட்டு அவங்களுக்கு கண்டென்ட் இருக்காது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உதாரணத்துக்கு இப்போ கனிகள் எடுத்துக்கலாம், அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரியா? ஒரு ஆவியின் கனி எடுத்துக்கலாம். ஸோ அதுலாம் எனக்குள்ள வெளிப்படுறது. இன்னொன்று யோவான் 14 பார்த்தா நீங்கள் கனி கொடுக்க தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஸோ நான் இது எப்படி ஒரு வார்த்தையில கொண்டு வரோம்னா, இயேசுவை போல நான் வாழ நடக்க ஆரம்பிக்கிறேன்ல, அது எல்லாமே என்னன்னா எனக்குள்ள இருந்து புறப்படுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தனிப்பட்ட முறையில எனக்கு, சரிங்களா? அப்படி நான் சொல்றேன். அதுக்கு பின்னாடி வந்து ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் அடுத்த டாபிக் நான் எடுத்துன்னு வருவோம். இன்னொரு விஷயம் இருக்கு, நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னா ஆவி மண்டலத்துல தான் இருக்கு. அங்க இருந்து தான் நம்ம அது டிரான்ஸ்ஃபர் ஆகி இதுக்குள்ள வருது. இது எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் தெரியல, அதனால தான் நம்ம நிறுத்தினேன். வந்து இருளின் அதிகாரம் ஒரு காரியம் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் என்னக்கா பாவத்துக்கு
இருளின் அதிகாரம். பிசாசுக்கு ஒரு அதிகாரம். என்ன அதிகாரம்னா பாவம் செய்கிறதுனால ஆளுகை செய்கிற அதிகாரம். அப்போ பாவம் செய்யும் போது பிசாசுடைய அதிகாரம் உள்ளது. சரி, அது எப்படி வெளியே வரணும்ன்றத விடுதலை கொடுத்து சொன்னாங்க. நீங்க ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் ஒரே வார்த்தையில சொன்னோம்னா கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதல். அதை குறித்து தான் நம்ம இப்போ அடுத்தடுத்து நம்ம சொல்ல போகிறோம். அந்த ஆசீர்வாதங்கள், அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா நம்ம என்ன நினைச்சோம்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம், பொண்ணு பொருள் இதெல்லாம் நம்ம நினைச்சோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு, நினைக்கிறத காட்டிலும் பெருசு. இன்னைக்கு நம்ம உயிரோடு வாழ்றதே அவருடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு நான் உயிரோடு வாழ்னா அவருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கு, என் குடும்பத்து மேல இருக்கு. சில குடும்பத்திலாம் 30 வயசு தாங்க உன் குடும்பத்தில் மரணம் நிற்கும், அகால மரணங்கள் நிகழும். அதெல்லாம் சாபம் இருக்குது. ஸோ சாபம் ஆசீர்வாதம் இதை குறித்து அப்படியே நம்ம போவோம். ஸோ ஒவ்வொரு காரியங்கள் இந்த நெக்ஸ்ட் இன்னும் ரொம்ப அடுத்ததும் முக்கியமான ஒரு செஷன் இருக்கு. ஸோ அதில் அப்படியே காரியங்கள் வரும். வேற ஏதாவது கேள்விகள் இங்க மேலே எங்க சகோதரர்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேளுங்க. நீங்களும் ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். சகோதரிகள் கேளுமா, என்னம்மா அதுக்குள்ளே யோசிச்சு வைங்க. இங்க ஒருத்தருக்கு ஆல்ரெடி கேள்வி வந்துச்சு, சொல்லுங்க, கேளுங்க, தைரியமா கேளுங்க. சரி, இன்னொன்னு நீங்க கேட்கும் போது நாங்க என்னடா குழந்தை மாதிரி கேட்கறாங்க நாங்க நினைக்க மாட்டோம். அதுதான் வேணும்ன்ற. ரொம்ப சிம்பிளா இருக்கும், சீப்பா இருக்கும், ஆனா அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல கேள்வி, சூப்பர் கேள்வி. அதையாம அப்படியே சாய்க்கப்படுது. அந்நிய ஜனத்தோடு ஏன் பிணைக்கப்படக்கூடாது? அதேதான் கேட்டீங்களா? சரி, ஓகே. இப்பதான் லைன்லயே வரீங்க, ஆரம்பமே இப்பதான் ஆரம்பிக்குது. 2-3 கேள்வி வந்து வெரி குட், இதுதான் கேள்வி. ஸோ சால்வேஷன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனா ரட்சிக்கப்படாத ஜனங்களோடு நான் போய் கலக்கலாமா? கலந்தா என்ன ஆகும்? ஓகே ஓகே, அதுக்கு நம்ம எல்லாருமே ஒதுக்கி வைக்க முடியாது. சரிங்களா? நம்ம பூமியில தான் இருக்கிறோம். ரொம்ப ஒதுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பை நம்மளே குறைச்சிடும். நீங்க வேற நான் வேற அந்த பிரிவினை நம்மளே என்ன பண்ணுவோம்னா ஒரு லைன் போட்டுரும், அதுக்கு மிஞ்சி நான் வர மாட்டேன்னு. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு லிமிட் இருக்கு. இப்போ நாம அவங்க படைக்கப்பட்டவர்கள் நம்ம சாப்பிடலாம். சொந்தக்காரங்க தேவை, ஜனங்கள் தேவை. அவங்க அதுல தெரியாம இருக்கிறாங்க, அதுதான் அவங்களோட புரிதல். நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதனால நான் அவங்க கிட்ட போகவே கூடாது, பேசவே கூடாது. பைபிள் அப்படி சொல்லவே கிடையாது. சரிங்களா? ஒரு வேளை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னா ப்ளீஸ் போகணும். நாங்களாம் என் ஃப்ரெண்டு பொங்கலுக்கு எப்பவுமே கூப்பிடுவாங்க, நான் போவேன். தீபாவளிக்கு நான் போவேன். போயிட்டு நல்லா பாயாசம் ரொம்ப பிடிக்கும், நிறைய பாயாசம் கொடுத்து அதெல்லாம் சாப்பிடுவேன். என்னன்னா அவங்களுக்கே தெரியும் நவீன் பிரதர் இது படைச்சதை சாப்பிட மாட்டாரு. இப்போ நீங்க போட்டவங்க அவங்களுக்கும் தெரியும் படைச்சவங்களுக்கு தர மாட்டாங்க. அப்படியே கொடுத்து உங்களை அப்படியே இருளுனா இருக்குன்னா போக மாட்டாங்க. இன்னொன்று வசதி சொல்ல, நீங்க அப்படி கொடுத்தாங்கன்னா எதையுமே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு சாப்பிடும்போது அது வாங்காது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச அது தெரியாம சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆகாது. அதுதான் நம்ம முதல்ல ஜோம் பண்ணிடுவோம். அது சாப்பிடலாம். ஆமா, அது எதுவும் கிடையாது. அதுதான் நம்ம ஜோம் பண்ணிட்டா நம்ம சாப்பிடுறோம். அதுக்குதான் நம்ம ஜோம் பண்ணோம். ஆண்டவரே இது பரிசுத்தமாக்கும், இந்த ஆகாரத்தை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. வசனம் சொல்றது நீங்க எதை செய்தாலும் ஸ்தோத்திரத்தோடு கூட செய்யணும்னா பவுல் சொல்றாரு. அதுக்காக நம்ம அப்படி அவங்க ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை நம்மளே ஒதுக்கிறது நல்லது இல்லை. சரிங்களா? ஸோ அவங்க பிணைக்கப்படக்கூடாதுன்னா அவங்களோட ஒரு ஐக்கியமாகவே இருந்துடக்கூடாது. ஏன் அந்த பூவோடு சேர்ந்த நாரம் மணக்கோன்ற மாதிரி நம்ம யாரோட சேரமோ அவங்க சுபாவம், ஒருத்தன் பாவம் செய்யறவனாவே இருக்கிறான், இச்சையான காரியத்தை செய்யறவனா இருக்கிறான்னா, புரியாதனா இருக்கிறான்னா, நீங்க அவங்க கிட்ட பேச 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 கொஞ்ச நாளுக்குள்ள உங்களுக்குள்ள அந்த காட்டை உள்ள போட்டுருவோம். எப்ப தெரியுமா? அந்த செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். சூழ்நிலை இல்லாத வரைக்கும் நம்ம பரிசுத்தவானா இருக்கும். சூழ்நிலை வரும்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். சரிங்களா? அவங்களோட ரொம்ப ஐக்கியத்தை வச்சுக்கூடாது. அங்கதான் நம்மள லிமிட் பண்ண, இல்லை இது போதும்,
ரொம்ப நான் போகக்கூடாது. அப்போ நான் எதை பண்ணுறேன், அங்கே ஒரு லிமிட்டை நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும்னா செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் அவன் சினிமாவுக்கு போகிறான்னா எனக்கு போட மாட்டான், நீங்கள் போயிட்டு வாங்கன்னா நீ வேணாம். இப்போ உங்களை வந்து கூப்பிடுவாங்க, நீ வந்தே தான் ஆகணும் அப்படின்னு நான் எடுத்தீங்க நான் பார்க்குறதுல எனக்கு கம்பேர் பண்ணாங்க. நீங்கள் தனியாக சொன்னால் அவங்க விட்டுருவாங்க. ஸோ அதில் நம்ம இது பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் அவங்க செய்கிறாங்க, திருவிழாக்காக தான் அவங்க செய்கிறாங்க. சாப்பிட்றது தான் பிரச்சனை. சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது? நானும் வந்து சாப்பிடுவேன். ரெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பதில் சொல்லுங்க. சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது? சாப்பிடலாம் யாரெல்லாம் சொல்றீங்க? ஏன்னா வாய்க்குள்ள போறது வந்து தீட்டாங்க. ஓகே, பின்னாடி புரியுதுங்களா? ஆமாங்க. அதாவது ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா படைக்கப்பட்டதுக்கு நம்ம ஒருத்தர் கொடுக்குறாங்க, அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது? சரி, சாப்பிடக்கூடாதுலாம் கைத்துக்கணும். எனக்கு எதுக்காக உங்கள்கிட்ட கைத்துக்கீங்க? அதுக்கும் கைத்துக்க மாட்டீங்க. இப்போ சாப்பிடுறீங்க சாப்பாடு சரி, அதுக்காக பார்த்தீங்கன்னா சரி, படிச்சதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாமா சாப்பிடலாமா? சரி, ஏன் சாப்பிடலாம்? சொல்லுங்க. செஞ்சு சாப்பிடலாம், நான் படிச்சதை சாப்பிடக்கூடாது. ஓகே, யாருக்கு தாலும் இல்ல ஒரு விக்கிரகத்துக்கு அதை படைச்சு அதுக்கு இது பண்ணி கொடுக்குறான், அதை சாப்பிடணும் அந்த படைச்சு இல்ல செத்த ஒண்ணு வலது பக்கம் நில்லுங்கள் அல்லது இடது பக்கம் நில்லுங்கள். நடுவுல நின்னா எங்க சீமா உண்மை என்னன்னா இவன் இப்ப நீங்களே கூட யாருன்னா இருந்தீங்கன்னா வேலை நாங்கள் வரோம் வீட்டுக்கு வரோம்னா நீங்களே தர மாட்டீங்க. ஆக்சுவலாக அதான் உண்மை. அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, இவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். தெரியாமல் கொடுத்தாலும் அதுக்கு தான் நம்ம ஜோம் பண்ணிட்டு சாப்பிடுவோம். ஸோ வாய்க்குள்ள போகிறது தீட்டாகாது. சரிங்களா? அது நம்ம மாற்றணும், கரைப்படுத்தாது. ஸோ நமக்குள்ள இருந்து வெளியே எது வருதுன்னு தான் முக்கியம். அதனால இப்போ நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க, சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு உங்க இஷ்டம். வசனம் அப்படி சொல்லுது, இயேசு சொல்றாரு, பவுல் அப்படிதான் சொல்லிட்டாரு, நீங்க எதை செஞ்சாலும் ஸ்தோத்திரத்தோடு கூட செய்யுங்க அப்படின்றாரு. ஆக்சுவலா என்னன்னா அவங்களுக்கு இப்போ அவங்க குற்றம் வச்சார், ஐயோ எப்படி படிச்சது சாப்பிட்டு எப்படி இவ்வளோ குற்றம் செய்யணும். அவங்க சிம்பிளா சொல்றீங்களா, நீங்க படைச்சதை சாப்பிடக்கூடாதுன்னா எதையுமே சாப்பிடக்கூடாது. கேக்குதா பின்னாடி? நீங்க படைச்சதை சாப்பிடக்கூடாதுன்னா எதையுமே சாப்பிடக்கூடாது. எப்படி சொல்றீங்க? அரிசி விளையுதுல, அவன் என்ன பண்றான், அறுக்கிறதுக்கு முன்னாடி பூஜை பண்றானா? இதை நீ பார்த்தீங்களா? அப்புறம் அது மாதிரி அரிசி மட்டும் எப்படி சாப்பிடுங்க? கறிக்கறில வாய் வெட்டாங்க, அதை என்ன பண்ணுவான்? ஹலால். ஹலாலுக்கு எல்லாம் ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணா கறிப்பான். நல்லா டேஸ்டா கருக்கு முருகன் கறிக்கிறீங்க, அதை எப்படி சாப்பிடுறீங்க? ஸோ உலகத்துல இருக்கிற எல்லா உணவுகளையும் அவரவர்கள் அவங்களுடைய கடவுளுக்கு என்று முதல்ல என்ன பண்றாங்க, படைக்கிறாங்க. ஸோ பவுல் அதை தான் தெளிவாக சொல்றாரு, நீ சாப்பிடக்கூடாதுன்னா அது உனக்குள்ள போயிட்டு, அதுதான் நவீன சொன்னாங்க, உனக்கு உள்ள போயிட்டு அது தீட்டு ஏற்படுத்துதான் உனக்குள்ள. எனக்கு நடந்த சம்பவம் சொல்றேன். பெங்களூர்ல இருக்கும்போது ஒரு சகோதரி, ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க, திருப்பதி லட்டு எடுத்துட்டு வந்தாங்க. திருப்பதி லட்டு ஓகே, திருப்பதி லட்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. ஏன் கூட என்னோட இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து ஆர்சி கிறிஸ்டியன், அதாவது கிறிஸ்டியன்ல இந்த மேரி கொண்டு கும்பிடுறாங்கல்ல அவங்க. இங்க எடுத்து வந்து கொடுத்த உடனே ஆக்சுவலா என்கிட்ட கொடுத்த தயக்கத்தோட நின்னாங்க. அது நீ இது சாப்பிடுவாரியா, பட் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டோத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். என் கூட இருக்கிறது என் ஃப்ரெண்ட், அது ஆக்சுவலா நல்லா கொஞ்சம் க்ளோஸ் தான். நாங்கள் பெங்களூர் 2010 படிச்சப்போ, டேய் என்னடா பச்சை சாப்பிடு, அறிவுல உனக்கு ஏசப்பாவோட கண்ணு இல்லை உன்னை அவ்வளோதான் தண்ணி போறாரு அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆச்சு இப்போ என்ன அப்படின்னாவே, பைபிள் என்ன போட்டிருக்கு, படைக்கப்பட்டதை சாப்பிடுற, நீ எப்படி சாப்பிட்ட? நான் சொன்னேன், அவங்களுக்கு அன்பா கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் அவங்களுக்கு இயேசுடைய அன்பை சொல்லணும்னா அவங்க அன்பை ஏற்றணும். உன்னெல்லாம் வந்து நான் இல்லை நீ பண்றதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் அதை மட்டும் அவங்க சொல்றத நான் கேட்கக்கூடாது. ஆனால் நான் சொல்றதை அவங்க கேட்கணும், எப்படி கேட்பாங்க? ஸோ
அன்பு நிமித்தம் கொடுக்குறாங்கன்னா இயேசுவே அவங்க முன்னாடி இயேசுவே நீங்க ஆசீர்வதிங்க ஸ்தோத்திரம். சிம்பிள். ஆமா, நீங்க சால்வேஷன் வந்து சாப்பாடு போயிடுச்சு, சாப்பாடு நேரம் ஆயிட்டு. சரி, இதுலயே ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு இது வந்துச்சு. இதுலயே இன்னொரு ஒரு கேள்வி முன்னாடி ஒன்று கேட்டீங்க, நல்ல கேள்வி. என்ன கேட்டீங்க? விக்கிரக ஆராதனை. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், விக்கிரக ஆராதனை இதை நான் சபைக்கு சொல்லணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன், பல நாள் நினைச்சிருந்தேன். நல்ல வேலை கேட்டீங்க, சொல்றேன். சரி, இப்போ ஒரு இடத்துல ஒரு கோவில் திருவிழா நடக்குது, நான் போலாமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சால்வேஷன். இப்போ நான் ஒரு திருவிழா நடக்குது, அந்த இடத்துக்கு என் சொந்தக்காரர் மொத்த பேரும் இருக்குங்க, யாரும் ரட்சிக்கப்படல. என்னை கூப்பிடுறாங்க, வலு கட்டாயமா கூப்பிடுறாங்க. நான் போலாமா வேணாம்? போலாம், ஜெபம் பண்ணலாம், போயிட்டு ஜெபம் பண்ணலாம். சரி, மற்றவங்க என்ன சொல்றீங்க? போலான்றீங்களா வேணான்றீங்களா? சரி, ஆண்டவர் ஸ்தோத்திரம் போனா, ஆனா அங்க போயிட்டு நம்ம கலந்து கொள்ளலாம். ஓகே, நீங்க அப்படி சொல்றீங்க. வேற யார் என்ன சொல்றீங்க? உங்களுடைய கருத்துக்கள் நீங்க சொல்லலாம். நீங்க என்ன சொல்றீங்க சகோதரி? ஆமா, மேல சகோதரர்கள் யாருமே எல்லாம் வாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ரொம்ப முக்கியமானது இது, ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா நம்ம சபை இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த சத்தியத்தை சொல்லியா என்ன நீங்க சொல்லுங்க, போலாமா வேணாமா? ஏதாவது ஒரு முடிவு வாங்க, சீக்கிரம். போகக்கூடாது. எதனால போகக்கூடாது? மைக் இல்லையா? மைக்ல சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. நமக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லைன்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம போகக்கூடாது, ஏன்னா போனா திரும்பவும் நம்ம அதை தான் விட்டுட்டு வந்தோம், ஆனா அதுல விழுந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, வேற என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க கருத்துக்கள்? நினைவு வராது. வேற என்ன சொல்றீங்க? வேற என்ன நீங்க கருத்துக்களை சொல்றீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? தைரியமா சொல்லுங்க. இங்கே யாரும் எல்லாருமே கற்றுக்கோங்க, எல்லாருமே தேறினவர்கள் கிடையாது. எல்லாருமே வேதத்தின்படி நம்ம பார்த்து இது சரியா இது தவறா, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கோ. வேற மேல சகோதரர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, போலாமா போக வேணாமா? நீங்க ஊழியக்காரர் சுரேஷ் பிரதர் சொல்லுங்க, போலாம் போலாம் அப்படின்றீங்க. சரிங்க, வேற யாரும் என்ன சொல்றீங்க? போகக்கூடாதுன்றீங்களா இல்ல போலான்றீங்களா? போகக்கூடாது. சரி, போகக்கூடாது. ஓகே, சொல்லிட்டா? சரி, சொல்லலாம். ஓகே, எனக்கு சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்துச்சு. என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கிறிஸ்துவுல வந்துட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துருந்தேன். ஆனா அந்த மோல் அடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கும். அதனால அந்த தேர்கூடையே போவேன், தேர்கூடையே போயிட்டு தேர்கூடையே வரும். எதுக்காக போறேன்? மோலம் எனக்கு பிடிச்சது, அதனால போனேன். சிம்பிளா சொல்றீங்களா? உங்களுக்கு அதோட ஈர்ப்பு இருக்கு, அதனால தான் போறேன். ஸோ ஈவன் ஒருவேளை தவறா சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்காக நீங்க அதை இது பண்ணுவாங்க, ஐயோ தப்பா சொல்லுங்க. அப்படி இல்லை, நம்ம கற்றுக்கொள்வோம். ஏன்னா எல்லாமே நம்ம கற்றுக்கொண்ட தேர்ந்தவர்கள் கிடையாதுங்க. இன்னொன்று வந்து, அந்த இடம் அசுத்தாவிகள் உள்ளாகுகிற இடம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? அங்க முழுக்க முழுக்க அசுத்தாவிகளுக்கு என்ன பண்றாங்க? ஆராதனை செலுத்துறாங்க. நானு அந்த அசுத்தாவில கட்டக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எத்தனை பேர் இருக்கின்றீங்க? அப்படின்னா நீங்க வேதத்துல தேர்ந்தவர்களா இருக்கும். ஆவில வந்து எல்லைகள் இருக்கு, பல எல்லைகள் இருக்கு. சும்மா நம்ம ரட்சிக்கப்பட்டதுமே ஆண்டவருடைய அந்த ப்ரொடெக்ஷன் வருது. ஆனா பலவான கட்டுகிற பலன் வரல. புரியுதுங்களா? 1ஆம் கிளாஸும் படிப்பு தான், 10ஆம் கிளாஸும் காலேஜும் பிஎஸ்சியும். இப்போ நீங்க எதுல இருக்கீங்க? 1ஆம் கிளாஸ்ல இருக்கீங்களா, இல்ல 2ஆம் கிளாஸ்ல இருக்கீங்களா, 10ஆம் கிளாஸ்ல இருக்கீங்களா, பிஎஸ்சில இருக்கீங்களா? சத்ருவானன் வந்து கெர்ஜிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிஞ்சிருக்கான். அவங்கிட்ட போய் என் ஞானத்தை வச்சுட்டு என் அறிவை வச்சுட்டு போனோம்னா சும்மா தட்டி விடுவோம்.
இன்னொன்று வந்து முக்கியமாக நான் சொல்றேன், தயவு செஞ்சு யாரும் போக வேண்டாம். நீங்க இன்னும் அந்த அளவுக்கு வளரல. ஒரு ஊழியக்காரன் நான் சொல்றேன், இந்த சபை எந்த அளவுக்கு ஆவியில வளர்ந்துருக்குன்றது எனக்கு தெரியும். இப்ப நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும்னா, அங்க இருக்கிற நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அங்க இருக்கிற அசுத்தாவிகளும் உங்களை பார்க்கும். பார்த்துச்சுன்னா உங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்குல்ல, மொத்த அசுத்தாவி உங்களை வந்து அட்டாக் பண்ணும். உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கான காரணம் நீங்க அதோடைய எல்லைகளுக்குள்ள நீங்க போறீங்க. கர்த்தர் வந்து உங்களுக்கு சில பவுண்டரிஸ் வச்சிருப்பார், அசுத்தாவிற்கு சில எல்லைகள் இருக்கும். இப்ப நம்ம இந்த எல்லைக்குள்ள கர்த்தருக்குள்ள இருக்கோம்னா, இந்த எல்லைக்குள்ள இருந்தாதான் அசுத்தாவி அது உள்ள வர முடியாது. எனக்கு பலன் இல்லை. ஒரு பாக்ஸிங்ல 10 வருஷம் பிராக்டிஸ் ஆன ஒரு ஆள் இருக்கான். நான் இப்பதான் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் போயிட்டு அவனை ஜெயிக்க முடியுமா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, என் எல்லையை விட்டு அவன் ஏரியா போயிட்டு வாடா சண்டைக்கு வாடா, என்ன பண்ணுவான்? ஒரே குத்து காலியாயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு போகாது. நீங்க இன்னும் வளரல. இன்னொன்று, நம்ம அங்கே போய் ஜெபம் பண்றதெல்லாம் வந்து சாத்துக்க. நம்ம சொல்றோம் ஆக்சுவலா அங்கே போய் நம்ம ஜெபம் பண்றதா போல. நீங்க ஜெபம் பண்றதா இருந்தா, நான் இன்னொரு கேள்வி கேட்டா, எத்தனை மணி நேரம் நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க? அங்க போய் ஜெபம் பண்ண என்ன வருது, ஆனா வீட்டுல எவ்வளவு நேரம் முழங்கால் பண்ணிக்கிறீங்க, எவ்வளவு மணி நேரம் வீட்டுல ஜெபம் பண்ணுங்க? இதெல்லாம் டிசப்ஷன். ஆக்சுவலா சத்துரு நம்மளை வந்து, அதாவது நம்முடைய சிந்தனைகளை பிடிச்சி நீங்க போய் ஜெபம் பண்ணலாம், அது டிசப்ஷன், அதாவது தந்திரம் கிடையாது. நீங்க இங்க ஒரு 10 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? அப்படி இருந்தா ஒரு சில நேரத்துல எல்லைகள். நீங்க ஒரு தெரியுங்களா, கடந்த 3-4 வருஷமா இன்னைக்கு இந்த நாள் இப்போ வந்து எங்க ஏரியால கூழ் ஊத்திட்டு இருக்காங்க. 3-4 வருஷமா அது சரியா அந்த நேரத்துல அந்த இடத்துல இல்லாதபடி ஆண்டவர் என்ன வெளியிருக்கிறார் தெரியுமா? அது ஊழியக்காரன் தான், இத்தனை வருஷம் கர்த்தர் கிருபையினால வந்துட்டு இருக்கேன். ஆனா அந்த நேரங்கள்ல கர்த்தர் அந்த எல்லையில இல்லாதபடி என்ன வெளியே எடுக்கிறார். இது எனக்கே விளங்காததா இருந்துச்சு. ஏன்னா சில நேரங்களில் விக்கிரங்கள் வரும், அந்த ஆராதனை பெருகும் போது அது வல்லமைகள் பெருகும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆராதனை பெருகும் போது அது வல்லமைகள் பெருகும். அந்த நேரம் பார்த்து நம்மளை அடிக்கும். என்னையும் அந்த சில நேரத்தில் அதனாலதான் இது அந்த எகிப்தியர் அந்த ஒரு என்ன சங்கார தூதன், சங்கார தூதன் வரும்போது நீ வீட்டுக்குள்ள இரு, ரத்தத்தை பூசிட்டு வெளியில போக சொன்னாரா? என்ன இருக்கு, எங்க இருக்கு சொன்னாரு? வீட்டுக்குள்ள இருக்கு சொன்னாரு. நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவருடைய நாமம் வச்சா எங்க வேணா போலாம், முடியாது, போக கூடாது. சில ஊழியக்காரர்கள் பேதுரு எடுத்துக்க, சாரி பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எல்லா இடத்துலயும் போய் பிரசவம் பண்ணார்ல, ஆனா பிலிப்பியா எந்த பட்டணம், அம்புலியா பட்டணம், ஏதோ ஒரு பட்டணத்துக்கு போகும்போது பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணப்பட்டு அங்க போக விட்டாது இருந்தார். ஏங்க பவுலோட பரிசுத்தவங்களா நாம, இல்ல பவுலோட பரிசு வல்லமையானவங்களா நாம, ஆனா ஆண்டவர் அங்க போகாதபடி பரிசுத்த ஆவியை தடை பண்ணார். அந்த எல்லையில போகாதபடி தடை பண்ணார். பல காரணங்களுக்கு. இயேசு கிறிஸ்துவ அவரை கொலை செய்யும்படி வந்தார்கள், அவர்களை விட்டு கடந்து போனார், மறைத்து போனார். இயேசு கிறிஸ்து மறைந்து போனார். ஏன் மறைஞ்சு போனாரு? அது அவருக்கான நேரம் இல்லை. அவரை கொல்லும்படியாக, இயேசுக்கு அந்த நேரம் வரதுக்கு முன்னாடி கொல்லும்படியாக மலையிலிருந்து அவரை தள்ளி விடுறதுக்காக போனாங்க. ஆனா இயேசு மறைந்து போனார். அவர் நினைச்சிருந்தாங்க ஜனங்களை அழிச்சிருக்கலாமே. நம்ம சொல்றோம்ல ஜெபம் பண்ணி அந்த ஜனங்களை ரட்சிக்கிறோம், கிடையாது, அது டிசப்ஷன், தந்திரம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அவரே அவருடைய நேரம் வரல, மறைந்து போனார், அந்த இடத்துல இருந்து விலகி போனார். சோ நம்ம என்ன, நமக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு சில நேரங்கள் நம்மளே பிசாசுடைய எல்லையில போயிட்டு போராட்டங்களை இழுத்துட்டு வந்துடும். அப்படி செய்யாதீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இது வேதத்தின்படி சரியா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எல்லைகள் இருக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சிகள் இருக்கு, சரிங்களா? ஆவிக்குரிய வளர்ச்சிகள் இருக்கு. அந்த வளர்ச்சியில நம்ம எந்த அளவு இருக்கும். நம்ம அங்க போய் ஜெபம் பண்ண நம்ம நினைக்கிறோம்ல, வீட்டுல எத்தனை முறை ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா ஜெபம் பண்றோமா? எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணணும்? எத்தனை பேர் ஆக்சுவலி டங்ஸ் பேசுறீங்க? அந்நிய பாஷை, அதுதான் சொல்றேன். அதுக்கு அந்த அந்த டாபிக்காக தான் இந்த கேள்வி கேட்கிறேன். 1 2 சதவீதம் அது ரொம்ப ரொம்ப சொற்பம். ஸோ இதுதான் ஆவியுடைய வளர்ச்சி. அதனால தான் சொல்றேன், எனக்கு வந்து ஆவியுடைய வளர்ச்சி உங்களுக்கு தெரியும், இந்த சபையுடைய வளர்ச்சி. ஏன்னா நீங்க பேசும்போதே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த இது இருக்கு. நான் உங்களுக்கு
குறைக்கல, அதாவது உங்களுடைய தரத்தை குறைக்கல. நீங்க வளர்ந்துட்டு வரீங்க, உங்களை இன்னும் உற்சாகப்படுத்துறேன். இது போய் மாட்டிக்காதீங்க. பிள்ளைங்களை வந்து விட மாட்டோம். ஆபத்து இருக்கிற இடத்துல இப்போ போகாத விட மாட்டோம். வளரும் போது அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும். சரிங்களா? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் தராமலும் அது பண்ணாலே போதும். அதுதான் என்ன சொல்லுவாங்க. ரட்சிப்பு டாபிக் எதனா டாபிக் ரிலேட்டடா நல்லது. அதெல்லாம் சொல்றேன். அவங்கள நான் இது பண்ணேன். ஏன்னா இது சத்தியம், இது எல்லாருக்கும் தெரியும். சும்மா போயிட்டு யுத்தங்களை பிடிச்சி வந்துடும், அப்படி போகாது. ஓகேவா? வேற சால்வேஷன் ரட்சிப்பு குறித்து வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்குள்ள ஏன் அந்த பாவம் வருது, அதை எப்படி மேற்கொள்றது, அதுதான் டாபிக்காக தான் நான் முன்னால் இருக்கேன். சரி, மறுபடியும் அதை எடுக்கிறேன். ஓகே, சரி. விஷயம் என்னன்னா, பாவத்தை உணர்ந்துட்டோம், அறிக்கை பண்ணிடுவோம். நான் சொன்னல ஒரு இடத்துல அது என்ன பண்ணிப்போம், நம்ம தான் பிடிச்சிடுவோம். அது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து நான் வந்து இது ஒரு சினிமா பார்க்க மாட்டேன், சினிமா பாட்டு கேட்க மாட்டேன், ஆனா ரீல்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் சொல்றேன், ரீல்ஸ் பார்ப்போம். ரீல்ஸ்ல என்ன வரும், அதே தான் வரும். இப்போ அதுக்கான வாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுக்குறது, நம்ம தான் ஏற்படுத்துறோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அந்த போராட்டம். பிசாசோட வேலை என்னன்னா, நம்மளுக்கு எப்படியாச்சும் கீழே தள்ளணும்ன்றது அவன் டியூட்டி. நம்ம வேலை என்னன்னா, அவனை எட்டி வச்சுட்டு நான் முன்னேறி போகணுன்றது தான் என் வேலை. அதுக்காக பாவம் வரவே கூடாது, எனக்கு அந்த போராட்டம் வரவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு இது எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ உங்க தலை மேல காக்கா பறக்குது, என் தலை மேல காக்காவே பறக்கூடாது, ஆனா நீங்க ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா உங்க தலை மேல வந்து உட்கார்ந்து கூடு கட்ட ஆரம்பிக்குது, அது என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். சரியா? காக்கா பாவ போராட்டங்கள் அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா நீங்களும் நானும் உலகத்துல தான் இருக்கிறோம், இவைகள் வரும். என் மேல என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆளுகை செய்ய இடம் கொடுக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்ப்போம். அது மேல என்ன பண்ணாங்க, ஜெயத்தை கொடுக்கிறது, இதுதான் டெய்லி ப்ராசஸ். அதான் நான் டெய்லி பிரயாச பண்ணணும். அந்த சூழ்நிலை வரும், யோசிப்பு மாதிரி நான் வேலைக்கு வரதுக்கு நான் ரெடியா இருக்கணும். இதுதான் சான்ஸ், யாருமே இல்லைன்னா நினைச்சு முடிஞ்சிச்சு. வீட்டுல யாருமே நம்ம உட்காந்து சினிமா பார்த்தோம், முடிஞ்சிச்சு. ஸோ அந்த போராட்டங்கள் வரதான் செய்யும். அது அவன் வேலை, பிசாசு வேலை. ஏன் வேலை என்னன்னா, அவனுமே எட்டி உழைச்சிட்டு ஓடுறது ஏன் வேலை. அதனால எதிர்த்து நிற்காதீங்க, இச்சைக்கோ பாவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, எதிர்த்து நிற்காதீங்க. இப்ப பார்த்து அதே வசனம் தான், அதே இடத்துல ஏன் உட்காராதுன்னு சொல்றாரு. உட்காரதுல என்ன ஆயிட போகுது, பேசுறதுல என்ன ஆயிட போகுது. அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த தாட்டம் உங்களுக்குள்ள வச்சிருவான். நீ அவன் கூட பாவத்தை செய்யறவனோடு நீ ஒரு வாரம் நீ இருந்து பாரு, உனக்கே தெரியும், ஜோம் பண்றது இன்ட்ரெஸ்டே வராது, வேத வாசிக்கு இன்ட்ரெஸ்டே வராது, ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். நீங்க எதுவும் பண்ணல, நீங்க எதுவும் பேசுங்க, எதுவும் பண்ணல, ஆனா அது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ டெம்டேஷன் வர்றதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா அதுல நான் பாவம் செய்யறத நான் என்ன பண்ண முடியும், ஸ்டாப் பண்ணலாம். சரியா? இப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கு, அதான் டெய்லி ப்ராசஸ். டெய்லி இது நிறைவேற நான் பிரயாசப்படலாம். ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ள வருதுன்னும் போது நான் அதை மீண்டும் ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவர் எனக்கு இந்த பகுதியில எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, எனக்கு பலன் தாங்க. அவன் இன்னொன்னும் சொல்றது, நம்முடைய திராணிக்கு மேல அவர் சோதிக்கப்பட என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். ஸோ சில நேரங்கள் அந்த இது வருதுன்னா ஆண்டவர் அதுக்கேற்ற கிருபை பலத்தை கொடுத்துருவார். நீ மேற்கொள்ளு மகளே அப்படின்னு கொடுத்துருவார். சரிங்களா? அப்போ டெம்டேஷன் வர்றதை நம்மளால என்ன பண்ண முடியாது, தடுக்க. ஆனா பாவம் செய்யாம நம்மளால இருக்க முடியும். ஓகேவா? ஓகே, அது வந்து டெய்லி ப்ராசஸ். நான் டெய்லி பண்ணணும். ஏதோ ஒரு இடத்துல நான் சரியாக நான் தவறிட்டேன் அப்படின்னாலும் நான் வந்துட்டேன், நான் இது பண்ணிட்டேன், லைசன்ஸ் கிடையாது. கிரேஸ் கிருபை வந்து லைசன்ஸ் இல்லை பாவம் செய்யறதுக்கு. அதை வந்து மேற்கொள்ளாம இருக்கிறதுக்கு தான் கிருபை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஓகேவா? வேற சேனல் உட்காந்து யாரும் கேட்கணும், நான் ஒண்ணு கேட்கிறேன், கேளுங்களா? ரட்சிப்பை குறித்து ஆக்சுவலா நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னொன்று, நீங்க முழுமையான ஒரு மனம் திருப்பது கூட வந்துட்டீங்கன்னா
உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தின் மேல அந்த பாவத்தை ஏதோ ஒரு நீங்க விடுதலையாக்கப்பட்டு அது மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சோம். நீங்களே உங்களுக்கே தெரியாது வெறுக்க ஆரம்பிச்சோம். பல வருஷம் குடிச்சுன்னு இருப்பாங்க. நான் அடுத்த நாள்ல இருந்து குடிக்கிறது அந்த மீட்டிங் அட்டன் பண்றேன். என்னன்னா ஒரு வெறுப்பு வந்துடும் அவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த பாவத்தின் மேலேயோ அந்த ஒரு இது அது ஒரு பிடிப்பு இருக்காது, ஈர்ப்பு இருக்காது. சரிங்களா? வேற சரி, ஓகே. ரட்சிக்கப்பட்டீங்கன்றது நிச்சயம் என்ன? நீங்க சொல்லுங்க. நீங்க யாராவது கேள்வி? அவரு எடுத்ததுலன்னா அவரே எடுத்தார், ஆன்சர் சொன்னார். ரட்சிக்கப்பட்டதுக்கான நிச்சயம். சரி, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அவர் சொன்னார்ல, இன்னைக்கு ஆண்டவர் வந்தாருன்னா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்ற நிச்சயம் இருக்குல்ல, எப்படி சொல்றீங்க? இணைக்கப்பட்டுருவோன்ற சரி நம்பிக்கை. ஓகே, நம்பிக்கை. இப்ப பிரதர் சொன்னாரு இல்லையா, ஒரு வெறுப்பு வந்துடும், அதுதான் ரட்சிக்கும். ஏன்னா ஒரு காரியத்து மேல முழுமையா இன்ட்ரெஸ்ட் வச்சு ஏசப்பாவை ஏற்றும்போது இனிமே அது வானா அப்படின்னு விட்டு வந்துடும் இல்லையா, அது ரட்சிக்கும். நான் திரும்பவும் கேட்கிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்றதுக்கான நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கா? அந்த நிச்சயம் என்ன? என்னது? 12 பாயிண்ட். ஓ, 12 பாயிண்ட் இருந்தா ரட்சிக்கப்பட்ட நிச்சயம். நமக்கு வந்து மரண பயத்துல நம்ம பயம் இருக்காது. அப்புறம் இவ்வளவு சமாதானம் இருக்கும். தேவன் நமக்கு சமாதானம் கொடுத்திருக்காரு. ஓகே, சமாதானம் அது ஒரு பாயிண்ட். எனக்குள்ள சமாதானம் இருக்கும். பட் ஆனா ஒரு விதமான டவுட் வருது. என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசிக்கலாம்ல. ரோமர் 9வது அதிகாரம் 10வது வசனம். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரோமர் 10:9 வாசிங்க. என்னவென்றால் ம். கர்த்தராகிய இயேசு என்னவென்றால் கர்த்தர், நீங்க நல்லா கேக்குறீங்களா? பின்னாடி இருக்கிறவங்க கேக்குறீங்களா? கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இதுதான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதா ரட்சிப்பு. வேற எதுவுமே இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் பரிசுத்தமாயிட்டேன், பாவம் போயிடுச்சு, அதெல்லாம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பிட்டார். அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவர் வரும்போது என்னை ஏற்றுக்குவார். சிம்பிள். அடுத்த முறை உங்களை யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட எப்படி? தேவன் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராகிய, அதாவது சும்மா இயேசு கிறிஸ்து சொல்லிடுவார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அவரை நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை போதும். சரிங்களா? இதுதான் ரட்சனுடைய நிச்சயம். சரி, வேற ஏதாவது நீங்க ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? இல்ல அதுலயே வேணா ஆட் பண்ணலாம். அந்த 12 பாயிண்ட் ஒன்று சொன்னல, என்னன்னா அவர் நமக்குள்ள வந்துடுவார், அவர் வாழ ஆரம்பிச்சிடுவார். அது ஒரு உறுதி. ஆமென். ஸோ அதுல ரட்சிப்புல நிலைத்து நிற்கிறதுக்கு யார் தேவைன்னா அவர் நமக்குள்ள இருந்தால் தான் பண்ண முடியும். வேணுங்கன்னா அந்த ரட்சிப்புல நம்மளால நிலைச்சு நிற்க முடியும். ஓகே, வேற மேல இருக்கிறவங்க அனிதாக்கார கேள்வி கேளுங்க. எனக்கு தெரிஞ்சா சொல்றேன். மேல பண்றதுக்கு எதனா ஒரு ரெண்டு விஷயம் நான் டெய்லி பண்ணணும் கான்ஸ்டன்டா அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு, நம்ம வந்து நிதானித்து பார்க்கணும் நம்மளே. இப்போ நம்ம அதுதான் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தூங்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணோம், யாருக்கிட்ட எப்படிலாம் பேசணும், கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. அப்படி பார்த்து எதனா நம்ம தப்பு பண்ணிக்கிறோம் நமக்கே தெரியுதா, அதான் நாமே நிதானித்து பார்க்கறது. நம்மளே இடையில வச்சு பார்க்கணும். இன்னைக்கு நான் வந்து கரெக்டா இருக்குதா, இல்ல நம்ம இறங்கிக்கிறோமா, இல்ல மேல ஏறிக்கிறோமா அப்படின்னு நிதானித்து பார்க்கணும். ஸோ நான் இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினேன், என்ன பண்ணேன், இப்போ நமக்கே தெரியும். இன்னைக்கு நான் பேசினேன்னப்போ அவர் வந்து ஒரு வார்த்தை என்ன சொல்லி வந்துட்டு இருப்பேன், ஆனா அவர் கஷ்டப்பட்டு இருப்பார். அதை சொல்ல அவருக்குள்ள வச்சுக்கோ. ஆனா உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சிக்கே தெரியும், ஆமா நான்
பேசியிருக்கூடாது. அப்ப என்ன பண்ணோம், ஒண்ணு நான் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் காட் கிட்ட மன்னிச்சு அப்படி பேசின மனுஷன், ரெண்டாவது அவர்கிட்ட போயிட்டு அப்ரூவ் ஆயிடும் போது இருக்கணும். ஸோ நம்மள என்ன பண்ணணும், தினம் நிதானித்து பார்க்கணும். அப்பதான் முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படும். சரி, அந்த முடிவு பரியந்தம்ன்றது என்ன, எப்போ முடிவு பேசுவது வருது, அப்புறம் கரெக்ட் தான், நம்ம ஜீவன் உள்ள வரைக்கும், வேற உலகம் அழிவு வரைக்கும், சரியா? ஆமா, உலகம் அழிவு வரைக்கும், இதெல்லாம் முடிவுகள். ஸோ அன்னைக்கு நம்மளோட முடிவு இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. திடீர்னு ஆண்டவர் வந்துட்டாங்கன்னா அன்னையோட அந்த டெய்லி பிரயாசப்பட்டல அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்க்குள்ள போயிடும்னா மகிமைப்படுற ப்ராசஸ்க்குள்ள போயிடும், அந்த ரட்சிப்புக்குள்ள போயிடும், எதிர்கால ரட்சிப்புக்குள்ள. சூப்பர். வேற இதெல்லாம் நமக்கு நடக்கிற சூழ்நிலையை பார்த்து முக்கியமானது போகாம இருக்கும். அது வந்து ஆண்டவர் வந்து விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை உறுதியா இருக்கணும். ஆமா. எனக்கு உடனே சொல்ல போனா ஒண்ணு நடக்கிற பின்னாடி போயிடக்கூடாது. இதுதான் நம்மளும் இல்ல அதான் விசுவாசத்தை சொல்றீங்க. ஆண்டவர் நன்மை செஞ்சாலும் செய்யலனாலும் ஆண்டவர் நான் விட்டுற மாட்டேன். இல்ல அதுதான் நான் ஸ்டார்டிங்லயே சொல்றேன். இல்ல அதுதான் நான் சொல்றேன். சில பின்வாங்கி போறதுக்கான காரணம் என்னன்னா, நான் ஏசி கிட்ட வந்தா இது நடக்கும் அப்படின்ட்டு அந்த எண்ணத்தோட வரவங்க பின்வாங்கி போவாங்க. இல்ல நான் ஏசு நான் அதுக்கு தேவையில்ல, நான் பரலோகம் போறதுக்கு நான் தேவை, நான் நித்தியத்துக்கு போறதுக்கு தேவை, நான் நித்திய அழிவுக்கு போறதுக்கு இல்ல. இதுல வரவங்க தான் நிலைச்சிருப்பாங்க. உலக ஆதாயத்துக்காக இன்னைக்கு ஈவன் அதுதான் சொன்னாங்க, நீங்க கேட்கிற பிரசங்கங்கள் எதை நோக்கி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஆசீர்வதிக்கிற பிரசங்கம் எல்லாம் தப்புன்னு பேச ஆரம்பிச்சிருக்கோம். நான் அப்படி சொல்ல வரல, அவைகள் தேவை, ஆண்டவர் கொடுப்பார். முதலாவது எனக்கு என் ரட்சிப்பு, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி, அதை நான் தேட ஆரம்பிச்சு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவார். சிலர் வந்து இந்த உலக ஆதாயத்துக்காக மட்டுமே தேடும். நான் வந்து சர்ச்சுக்கு போனா எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடும், இதுவாயிடும். சரி, நடக்காம நடக்கும், ஆண்டவர் செஞ்சு வைப்பேன், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் அற்புதம் இருக்கும், ஆண்டவர் சொல்லுது அதுதான் வரணும் வாங்கன்னு சொல்றது. ஆனா இதுக்காக இது நடக்கலன்னு ஒண்ணு போயிடக்கூடாது. அதுக்காக இல்ல, நம்முடைய ஆத்மா ஈடேறதான் நம்ம பிரயாசப்படுறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். மற்றவங்க இப்போ நம்ம குடும்பத்துக்கு இப்போ அதுதான் நான் சொன்னேன், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஜெபம் பண்ண உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வந்துடும். நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும், சரிங்களா? ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கை அவங்களுக்குள்ள மாற்றத்தை எது கொண்டு வரணும்னா பேசுற பேச்சு கிடையாது, உங்க வாழ்க்கை தான் அவங்க மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ நீங்க அவங்களை கோவப்பட்டு நீ வரதில்லை, நீ இப்படி பண்ற அப்படி பண்ற, அது அவங்களுக்கு மாற்றத்தை கொண்டே வராது. நீங்க அவங்க கிட்ட அன்பா நடந்து கொள்ளும் போதுதான் சரி பரவாயில்ல. இப்போ கணவர் குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க முதல்ல அவருக்கு ஜோம் பண்ணணும். ரெண்டாவது அவர்கிட்ட உங்களுடைய அன்பை காணும். உதாரணத்துக்கு சொல்றேன், அது உங்க பிள்ளையா இருக்குங்க, யாரும் வேணாலும் ஏன் அந்த அன்பை காட்ட சொல்றாங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவன் நமக்கு ஊற்றப்படுறோம். நமக்கு நம்ம மாம்சத்துனா எனக்கு கோபம் தான் வரும், திட்டணும் தான் தோணும். ஆனா இயேசுவோட அன்பு நமக்கு இருக்கும்போது சரி விட்றா, சரியாயிடும், நான் ஜோம் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க அவங்களுக்காக ஜோம் பண்ணணும். ரெண்டாவது, அந்த சூழ்நிலைக்குள்ள அவங்க சோகமாவோ ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நான் அப்படியே சொன்னேன், நீ தான் சர்ச்சைக்கு வராது, நீ நாங்க போறல அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், சரி சரியாயிடும், நீ என்ன பண்ணலாம், சரி மாத்திக்கலாம், நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஜோம் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது சரி அவங்களுக்குள்ள ஜோம் பண்ணலாமோ அப்படின்ற எண்ணத்தை நீங்க அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவீங்கன்னா கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே என்ன பண்ணணும்னா அவங்களை கொண்டு வருவார். ஸோ ஃபர்ஸ்ட் பொறுமையா இருக்கணும், ஜெபம் பண்ணணும். மூணாவது, ஆண்டவருடைய அன்பை காமிக்க ஆரம்பிக்கணும். அதை எப்படின்றதை காட்டுறதுன்னா நீங்க அதுக்கு வேதத்தை நல்லா வாசிக்கணும். ஆமா, இயேசு போல நம்ம மாற மாற நீங்க ஸ்டேட்டஸ் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மாறும்பொழுது நம்மளை சுற்றில இருக்கிற காரியம் மாற்றப்படும். நீங்க உண்மையா ரட்சிப்பு கொள்ளும்போது கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்துடும். ஆமென். ஏன்னா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, தேவ பிரசன்னம் வர ஆரம்பிச்சு, ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. பொறுமையா இருங்க, அவங்க ஜோம் பண்ணுங்க. அவங்கள ஏதோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒரு வியாதி இருக்கும், வேலை இருக்கும்னா சபைக்கோ இல்லை அப்படி யார் உங்களுக்கு சொல்ல முடியலன்னா கூப்பிட்டு சொல்ற யாருக்கிட்டையும் அவங்க கூட்டு போய் விடலாம்.